कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष सुखशौनक भीष्मदाल्व्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् ज्ञानिमान् परमभागवतान् स्मरामि। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। பகவானுடைய பரம கிருபையினால இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். நஷ்டே சனாதனே தர்மே கலௌ கோரே பயாவகே நாம கீர்த்தனமாகாத்மியம் பிரகாசயிதுமாகதம் ஜகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம் பகவன்னாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே. குருநாதாளை ஸ்மரிச்சுண்டு இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே உபன்யாசம் பண்ண விஷயம்தான், சங்கிரகமாக அதை ஸ்மரிச்சுட்டு போகலாம். துர்லபம் மானுஷம் ஜென்ம லப்த்வா பாக்யேன யோ நரஹா ந கரோதி ஹரௌ பக்திம் சமூடோ வியர்த்த ஜீவிதா. கிடைக்காத மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, பரம பிரயோஜனமானது, ஆனால் துர்லபமானது, நிலை இல்லாததும் ரொம்ப துர்லபமான இந்த மனுஷ சரீரத்தை உபயோகப்படுத்தணும், ஹரிபக்தியில் உபயோகப்படுத்தணும். மனுஷ சரீரம் கிடைச்சும் ஹரிபக்தி பண்ணாதவன் மூடன், அவனுக்கு மனுஷ ஜென்மம் கிடைத்தது வியர்த்தம் என்று சொன்னான். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குறியான் நிரந்தரம். திருப்பி அடுத்தது மனுஷ ஜென்மம் வருமானு சொல்ல முடியாது. அதுபோல வந்தாலும் நமக்கு இதுபோல ஒரு சூழ்நிலை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால கிடைச்சிருக்கும் பொழுதே நம்ம அதை செஞ்சு விடலாம். அனித்தியம் அசுகம் லோகமாக இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே பகவானை தியானம் பண்ணி பகவானை நினச்சி ஸ்மரண, தியானம்னா ஸ்மரண, கதை கேட்கறது, பகவானை பற்றி பேசுறது, முதலிய பாடுறது, நாமா சொல்கிறது, இதிலேயே செலவழிக்கணும் என்று சொல்கிறார். பக்தியைவ சுலபோ விஷ்ணு துர்லபோபி குயோகினாம். எப்பொழுதுமே குயோகிகளுக்கு பகவான் கிடைக்கிறது இல்லை. சுத்த ஹிருதயம் உள்ளவர்களுக்கு எந்த சாதனையும் செய்ய தேவையில்லை. அவனை நினச்சி அழுதா போதும், பகவான் சுலபமாக கிடைச்சுடுறான் அப்படிங்கிறத பகவானுடைய சௌலபியத்தை சொன்னார். நான்யதா சுலபா பக்தி பகவத் கருணாம் ரித்தே தஸ்மாத் சம்பூஜயேத் பக்தான் அனிஷம் பகவத் பரான். பகவானுடைய கிருபை இல்லாமல் பக்தி சம்பவிக்காது. இந்த பகவானுடைய கிருபை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் பகவத் பக்தர்களை, அவர்களுடைய சரணத்தை நம்ம அண்டி இருக்கணும் என்று சொன்னார். பக்தேஃப் பிதா பாகவதம் மாதா கீதா யசஸ்வினி பக்தி காம பட்டேத் தஸ்மாத் அசக்த ஸ்ருணியாஸ்ததா. அதனால அசக்தனாக இருக்கக்கூடியவன், பாராயணம் பண்ண சக்தி உள்ளவன், பக்தி காமகா பக்தியில் பிரியம் உள்ளவன் பாகவதத்தையும் பகவத்கீதையும் பாராயணம் செய்ய வேண்டும். அசக்தகா ஸ்ருணியா ததா. அசக்தன் அதுக்கு செய்ய முடியாதவன் அந்த கதையை கேட்க வேண்டியது என்று சொன்னார். பக்தனுக்கு பாகவதம் அப்பா, கீதா தான் அம்மா என்று சொன்னார். பக்தே சத்ருர் கிராமிய கதா ஸ்திரைண நாஸ்திக பாஷணம் சர்வதா வர்ஜயேத் பக்தியா பிரதிகூலான் பரான்னரகாம். கிராமிய கதைகள், வீண் பொழுதுபோக்கக்கூடிய கதைகள், ஸ்திரைணகா ஸ்ரீலோலர்களிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நட்பு, நாஸ்திக பாஷணம் பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் இடத்துல இருக்கக்கூடிய நட்பு, இதெல்லாம் நம்ம சம்பந்தத்தை விட்டுடணும், சர்வத்தா ஒழிக்கணும்.
சர்வம் ஸ்ரீகிருஷ்ண சங்கல்பம் ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேத் சுகதுக்காதி போகேஷு சமபுத்தியா ஸ்திரோ பவேத். எல்லாம் கிருஷ்ணனுடைய சங்கல்பம் என்று கிருஷ்ணனுக்கு அனுசரித்து வாழணும். எது நடந்தாலும் கிருஷ்ணனுடைய சங்கல்பம் இப்படி இருக்கு என்று இருக்கணும். சுகதுக்காதி போகேஷ், சுகதுக்கங்கள் வரும்பொழுது அதை சமமாக பாவிக்கணும். ஸ்திரோ பவேத்து, அந்த மனநிலை வர வரைக்கும் நம்ம சத்சங்கத்தில் ஊறணும். தஸ்மாத், அதனால் கருமைவ சுகதுக்கானாம் காரணம் நகிலேஸ்வரா. சுகதுக்கங்களை தெய்வத்தின் மேலே ஆரோபிக்கக்கூடாது. நம்மளுடைய கர்மாவனால தான் நமக்கு சுகதுக்கங்கள் வருது. தஸ்மாத்து ந சபேத் ஈசம் துக்கே பிராப்தே ஸ்வகர்மணா. நம்மளுடைய கர்மாவனால நமக்கு துக்கங்கள் வரும்பொழுது அதை ஈசனை சபிக்கக்கூடாது, தெய்வத்தை திட்டக்கூடாது. அதுபோல நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரஹா. பகவான் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியன், சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட பகவானை நாம் நம்ம லெவலுக்கு இறக்கப்படாது. அந்த பகவானுடைய ஒரு செய்கையை நினச்சி பார்க்கணும். லோகத்தை எப்படி நடத்தின்னு போகிறான் என்று பார்க்கணும். சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. நாம் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி என்று எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான் என்று நம்ம அதை பார்க்கணும். எப்படி பொம்மலாட்டக்காரன் கயத்தை கட்டி ஒவ்வொருத்தனையும் யதா தாருமயி யதா என்று பொம்மை போல ஈஸ்வரனுடைய கையில் நம்ம ஆடின்னு இருக்கோம், நம்மளை ஆட்டுவிக்கிறான் என்று அவனிடத்துல வழங்கி கொடுக்கணும். தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத் கிருஷ்ணார்ப்பணம் இதி ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத். இப்போ நான் எனதுங்கிற அந்த எண்ணத்தை விடுறதுக்கு முக்கிய காரணம், நான் என்னதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னுடைய குருநாதரது இல்லைன்னா கிருஷ்ணனுது அப்படின்னு நினைக்கணுமா. முக்கியமாக தாரத்ரவிண புத்திராதீன் என்று சொன்னார். இது மூணுத்தையும் அவனிடத்துல ஒப்படைச்சுட்டு நாமும் அவளை சேர்ந்தவன் என்று இருக்கணும் என்று சொன்னார். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சேத் சக்தும் யதாவிதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன் சமாச்சர கிருகாசிரமம். ஒத்தன் முடிஞ்சா சந்நியாசம் வாங்கினுடுறது பெட்டர். வனங்கதவது ஹரிமாசிரியேத என்று கிரகம் அந்த கூப்பம் என்று சொல்றார். இந்த அளவுக்கு வைராக்கியமும் இல்லை சில காரணங்கள்னால லோகத்தில் குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மகான்களுக்கு ஏற்படுறது. இப்போ கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம், அது சர்வதா விட வேண்டியது. நச்சேத்து சக்தும் யதாவிதி, அப்படி முடியல சக்தும் ந சக்தும், அப்படி ந சக்தும் சேத் யதாவிதி விடுவதற்கு சக்தி இல்லை என்றால் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன். இப்போ காரியங்களை கருமாக்களை துறக்காம காரியம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதனுடைய பலனை திறந்துடு. நான் பண்ணுறேன்னு அந்த பலன் எனக்கு அப்படிங்கிற பலாபிசந்தியை நீ திறந்துட்டேன்னா அது அப்போவே அதுவே உனக்கு சந்நியாச ஒரு நிலையில் வந்துடும். அப்போ நீ கிரக ஆசிரமத்தில் இருந்தாலும் உன்னை கர்மா பற்றாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணயாசக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. மிருதங்க தாள சகிதம், மிருதங்கம் தாளம் முதலிய கைகளில் கரதாளம் வச்சுட்டு சுஸ்வரம் வீணயாசக, வீணையோட பாடல். ஸ்ரீ சுகரே பாகவதத்தை அப்படிதான் பாடினார் அப்படின்னு இருக்கு. பிரஹ்லாதஸ்தாளதாரி தரளகதிதயா உத்தவக்காம்ஸ்யதாரி வீணாதாரி சுரர்ஷிகி ஸ்வர குஷலதயா ராககர்த்தார்ஜுனோ பூத் இந்திரோவாதீன் மிருதங்கம் ஜய ஜய சுகராகா கீர்த்தனே தே குமாரா யத்ராக்ரே பாவவக்தா சரசரச்சனையா வியாசபுத்ரோ பபூவ. பத்மபுராணத்தில் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. பாகவதத்தையே அவர் எப்படி பாடினார்னார். பாகவதத்தையே பிரகலாதன் பிரகலாதஸ்தாளதாரி தாளம் கொடுக்கிறார். உத்தவ காம்ஸ்யதாரி, உத்தவன் வெங்கல தாளம் போடுறார், பிரகலாதன் கரதாளம் போடுறார். தாளதாரி கவுண்ட் கொடுக்கிறார். உத்தவ காம்ஸ்யதாரி வீணாதாரி சுரரிஷிஹி, சுரரிஷியான தேவரிஷியான நாரதர் வீணை வாசிக்கிறார். அதுக்கப்புறமா ராககர்த்தா அர்ஜுனோ பபூவ, அர்ஜுனன் என்ன பண்றார் அப்படின்னா அர்ஜுனன் வாங்கி பாடுறார், ஆலாபனை பண்றார்.
இந்திரோவாதீன் மிருதங்கம். இந்திரனே மிருதங்கம் வாசிக்கிறார், தேவேந்திரனே மிருதங்கம் வாசிக்கிறார். இப்படி ஸ்வர குஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத்து இந்திரோவாதீன் மிருதங்கம். இப்படி கதை சொல்லும் பொழுது ஜெயகோஷம் போடுறதுக்கு 4 பேர் வேணும் இல்லையா? அந்த 4 பேர் தான் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்கள் அப்படிங்கிற பிரம்மஞானிகள். அவள் உட்கார்ந்துட்டு ஹரிஷரணம் 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 ஹரையே நமஹா ஹரையே நமஹா அப்படின்னு உச்சைஸ்வரத்தில் குரல் கொடுக்குறான். அதனால சொல்றார், ஜய ஜய சுகராகா கீர்த்தனே தே குமாரா எத்ராக்ரே பாவவக். அவளுக்கு முன்னாடி நடுவில் உட்காந்துட்டு எத்திர அக்ரே நடுநாயகமாக உட்காந்துட்டு சபாநாயகராக உட்காந்துட்டு வியாசபுத்ரோ பபூவ. எப்படி சொல்றார் அப்படின்னா, எத்ராக்ரே பாவவக்தா, தன்னை மறந்து சொல்லிட்டு இருக்கார் கதை. சரசரச்சனையா வியாசபுத்ரோ பபூவ. அதுபோல தன்னை மறந்து பாகவதமானாலும் நாமகீர்த்தனங்கள் பண்ணினாலும் அது தன்னை மறந்து பண்ணணும். மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணயாசக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. அதனாலே பகவானே நாமதேவருடைய கீர்த்தனத்துக்கு வந்து ஆடினால், துளசிதாசரே மிருதங்கம் வாசிச்சார். கடைசியில் பாண்டுரங்கனுடைய வேஷ்டியை வந்துடுத்து, இடுப்பில் இருந்த அங்கவஸ்திரம் அவுந்துடுத்து, உடனே அவரை துளசிதாசர் சாந்தப்படுத்தி உட்கார வச்சார் என்று ஜனாபாய் தன்னுடைய அபங்கத்தில் சொல்றார். அப்படி அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு பிரபு தன்னை மறந்து தன்னை கொடுக்குறான். அதுபோல இந்த இப்போ சொன்னேனே இந்த ஸ்லோகத்திலையும் பாத்மபுராண ஸ்லோகத்திலையும் இதுபோல வியாசபுத்திரரான ஸ்ரீ சுகர் கதை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு நடுவில் பகவான் வந்துட்டான். யாருடா வந்தான் அப்படின்னா, மதுரோ முரளீதரகான். அவர்களுடைய திருஷ்டுவா பக்திம் அலௌகிகீம் நிஜலோகம் பரித்தியஜ்யே பகவான் பக்தவத்சலஹா. வைகுண்டத்தை விட்டுட்டு பகவான் வந்துட்டான். அதனால கபீர்தாசர் சொல்றார், சோடுதியா வைகுண்ட சுக ஓ ஹரி சோடுதியா. வைகுண்டத்தை விட்டுட்டான். விட்டுட்டு சர்வதாத்தோ விகாய என்று பாகவதமும் சொல்றது ஒரு இடத்துல. ஹரிரபி நிஜலோகம் சர்வதாத்தோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தஹா என்று யாருடைய ஹிருதயத்தில் இந்த பகவான் நுழைஞ்சுட்டானோ பக்தி, அவளை பக்திங்கிற சூத்திரத்தினால கயத்தினால கட்டி போடுறா அவளை என்று சொல்றார். அப்போ கையில தாளம் வச்சுன்னு இல்லை கரதாளம் போட்டுட்டு கையினால தட்டின்னு தன்னை மறந்து பாடினா அந்த ஹிருதயத்துல உடனே கிருஷ்ணன் நுழையிறான். மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணயா சக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. அதனால முதல்ல ஸ்ரீ சுகருடைய காலத்துல சுகர் கீர்த்தனம் பண்ணினார். பகவான் வந்தான். பகவான் ஆவிர் பபூவ என்று அவளுக்கு நடுவில் வந்தான் என்று பாத்மபுராணத்தில் பார்க்கிறோம். திருஷ்டுவா பக்திம் அலௌகிகீம் நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலஹா திரிபங்க லலிதாச்சாருகு வனமாலேன விராஜிதா என்று பகவான் அவளுக்கு நடுவில் யாருடா வந்தான் அப்படின்னா, பகவானை பற்றி சொல்லும் பொழுது பரமானந்த சின்மூர்த்திகி மதுரோ முரளீதரா, மதுர முரளீதரனான இந்த கண்ணன் வந்தான், அவளுக்கு நடுவில் வந்து நின்னான் என்று சொல்றார். அதுபோல இப்ப கலியுகத்தில் நடந்த கதை, அந்த கலியுகத்தில் நடந்த கதையில நாமதேவருடைய கீர்த்தனத்துக்கு பகவானே நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா என்று பகவான் பாட, பகவான் ஆட, நாச்சத்தை டோளத்தை அவர் நாச்சத்தை ஆடுறான், டோளத்தை மிருதங்கத்தை நன்னா அட்டிச்சு சாப்பு கொடுத்து வாசிக்கிறார். என்னடா ஆச்சுன்னா, களலே பீதாம்பர, அவனுடைய பீதாம்பரம் அவிழ்ந்து விழுந்துடுச்சு. அவனிடத்துல கிட்டக்கு போய் அவனுடைய புஜத்தை பிடிச்சி அவனை அப்படி சாந்தப்படுத்தி, என்னடா கண்ணா நீ இப்படி குதிக்கிறியே அப்படின்னு சொல்லி, சாவதஹோஹி தேவா, பொறுமையா இருப்பா, ஐசே போலே கபீரா, கபீர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாருங்கிறார் கபீர்தாசர். அப்பா பிள்ளைய உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டார். பாண்டுரங்கன்னு கமாலை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டார். கியா கமால் ஹே அப்படிம்பாளே ஹிந்தியில், அதுபோல அவ்வளவு கமால், பகவானே அவர் அவ்வளவு லாகவமா ஹேண்டில் பண்ணிட்டார், உட்கார வச்சுட்டார். கொண்டு வந்து பேசாம உட்காந்துட்டான் பகவான். இப்போ பகவான் வந்து இந்த வீணையாசக சுஸ்வரம் கோஷ்டி மத்தியே என்று மிருதங்க தாள சகிதம்
வேதத்தில் சொன்ன முன்னாடி சாஸ்திரங்களில் சொன்னது தான். பக்தாகா சங்கம் யசான்யோன்யம் தீபம் மத்தியே என்று சொல்கிறார். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பக்தாள்லாம் சேர்ந்து அந்த தீப பிரதட்சிணம் பண்ணினா பூ பிரதட்சிணஜ பலம் லபத்தே, பூமியை பிரதட்சிணம் பண்ணின பலன் வரும் என்று சொல்கிறார். அதுக்கு அதில் நானே வருவேன், அந்த பக்த சங்கத்துக்கு ஆசைப்பட்டு நான் வருவேன். இப்போ பகவான் நீ பாடினா பகவான் வருவான், உன்னை மறந்து பாடினா வருவான். நீ எனக்கு ஸ்வரம் இல்லை, எனக்கு குரல் சரியில்லை, நீ பிரேமையோட பாடு, பிரியத்தோட பாடு. பிரியத்தோட பாடினா உன் பாட்டை கேட்க தான் கிருஷ்ணன் வருவான். என்னதான் படே படே வீணையை வச்சுண்டு படே படே வயலின் வச்சுண்டு நீ ராகதாளங்கள்லாம் பெரட்டி கமகங்கள்லாம் கொடுத்து பாடினாலும் பிரியம் இல்லை, பிரேமை இல்லைன்னா அதை பகவான் கேட்க மாட்டான். கேளனு ஹரி தாளனு, புரந்தரதாசர் சொல்றார், பக்தி இல்லாத கானவே ஹரி கேளணும், ஹரி தாளணும். ஹரி கேட்கவும் மாட்டான், பொறுக்கவும் மாட்டான், அப்ரிஷியேட் பண்ண மாட்டான். ஆனால் உனக்கு ஸ்வரம் நிற்கலை, உனக்கு ராகம் தெரியல, தாளம் தெரியல, கவலையே படாத. நீ பாட்டு கரடியாக கத்தினா கூட அவன் வந்து ரொம்ப நன்னா இருக்குடின்னு சொல்லுவான். ரொம்ப அருமையாக பாடுறிய, ஃபஸ்ட் கிளாஸாக பாடுறிய, உன் பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு உன் குரல் அப்படிமா, ரொம்ப நன்னா இருக்கும்மா. ஷிரடி பாபா இதுக்கு ஒரு கதை சொல்கிறார். ஷிரடி பாபா சச்சரித்திரம் படித்தவாளுக்கு தெரியும். ரோஹில்லான்னு ஒருத்தன் அந்த ஷிரடியில் கத்தின்ண்டே இருப்பான். ராத்திரி ஆனால் கண்ணாப்பண்ணான்னு கத்துவான். குரானை எடுத்து வச்சுட்டு அவனுக்கு படிக்க வருமா என்னன்னு தெரியாது, குரானை கத்தி பாராயணம் பண்ணிருப்பான் ராத்திரி. அவன் வந்து இவெல்லாம் வைவா, ராத்திரி ஆனால் தூங்க விட மாட்டேங்கிறான், இந்த மாதிரி கத்துறான், கரைமறைன்னு கத்துறான் அப்படின்னு பாபா சொல்லுவார், அவனுக்கு ஒரு துஷ்டையான மனைவி இருக்கா, அவன் வந்து ராத்திரி ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே வரணுங்கிறா, அவனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தின்னு இருக்கான், அவள்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கான், அதனால் நீ அவனை பொறுத்து கோம்பார். இவெல்லாம் போய் பாப்பா. ஆனால் அவன் கையில் புத்தகத்தை வச்சுட்டு அவன் நமாஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து ராத்திரி பூரா கத்தின்னு இருப்பான். அந்த ரோஹில்லா பாபாட்ட வந்து கேட்பா, என்ன இப்படி நீங்கள் இப்படி சொல்கிறேன், அங்கே யாரும் அந்த மாதிரிலாம் இல்லையேன்னு ஒன்று. பாபா சொல்கிறார், அடா அசடே, அவனுக்கு மனைவின்னு சொன்னது அவனுடைய துர்புத்தி. ராத்திரி ஆனால் அவனுக்கு காமக்குரோதாதிகள் உள்ள நுழையிறது துர்புத்தி. அந்த துர்புத்திங்கிற மனைவியை உள்ளே விடாமல் அவன் தடுக்கிறதுக்காக பகவான் இடத்துல அவன் பேசின்னு இருக்கான்டா. அந்த பிரார்த்தனை அவன் உனக்கு கொடூரமாக இருக்கு, ஆனால் அதை வந்து அந்த அல்லாஹ் விரும்புகிறார். அவன் இங்கேருந்து அழறது அந்த அல்லாஹ், அவர் தானே நம்ம கிருஷ்ணன், அந்த அல்லாஹ் அந்த கர்த்தாவை தானே நம்ம கிருஷ்ணன்னு சொல்கிறோம். அதனால் நம்ம கிருஷ்ணன் தான். அதனால் நீ கிருஷ்ணனிடத்தில் கர்ண கொடூரமாக இருந்தாலும், ஆனால் கிருஷ்ணன் நீ பக்தியோட உண்மையான ஆறுதலை தேடி கிருஷ்ணனை பாடினேன்னா கண்டிப்பாக அந்த கானத்துக்கு கிருஷ்ணன் வசப்படுவான். கோபிகைகள்லாம் கண்ணன் காணா போயிட்டான் ராசக்கிரீடையில். அதனால் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா உடனே பாட ஆரம்பித்தார்கள். ருருதுகு சுஸ்வரம் ராஜன்னு ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி அப்படிதானே பாடினா. எல்லாம் பாடினோன்னா அவளுக்கு நடுவில் தாசாம் ஆவிரபூ சௌரிஹி என்று பகவான் உள்ளுக்குள்ளே குதிச்சுட்டான். அப்போ பகவானை வந்து பண்டரிபுரத்தில் பகவானை யோகபீடத்தில் இருக்கிற பாண்டுரேங்கனை இறங்கி ஆட வச்சு கொடுத்து பக்தர்களுடைய கோஷ்டி கானம், அதுபோல் சுகாச்சாரியால் பண்ணின கீர்த்தனத்தில் பகவான் ஆவிர்பாவம் ஆயிட்டான். அதுபோல் கோபிகைகள் பண்ணின கீர்த்தனத்தில் பகவான் வெளிப்பட்டான். அதுபோல் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமர் இல்லை குஷல் அவர்களை ராமாயணம் பாட சொல்கிறார். ராமாயணம் பாடினார்கள். தந்திரி லய சமன்விதாகா என்று தான் ராமாயணமே சொல்கிறது. மிருதங்கமும் வீணையும் வச்சுண்டு ராமாயணம் பாடினார்கள், பிரவச்சனம் பண்ணினார். பண்ணிகிட்டே இருக்கும்போது ராமர் மேலே உபரியில் உட்காந்துட்டு தான் கேட்டுட்டு இருக்கார். கீழே மக்கள்லாம் இருக்கா. எப்பொழுதுமே ஒரு ராஜாக்குன்னு சக்கரவர்த்திக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், மக்கள் போய் அவரோட கலக்க முடியாது. ஒரு அரச சபை அப்படின்னு இருந்ததுன்னா மக்கள்லாம் கீழே உட்காந்துருப்பா. அப்புறமா அதுலேயே தனிகர்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பா, வைசியர்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் தனி ஸ்தானம் இருக்கும், ஏன்னா அவர்களுக்கு ராஜாங்கத்தில் பதவி இருக்கும். மந்திரிகள்லாம் தனியாக இருப்பா, இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் தனியாக இருப்பா. அதுக்கப்புறமா ராஜா, இளவரசு முதலியவாள்லாம் உட்காந்துருப்பா. அதுக்கு மேலே உபரியில் ராஜா உட்காந்துருப்பார். அப்படின்னு அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஹைரார்க்கு இப்படி காட்டுவா. அப்போ தான் அவனுக்கு அந்த சாதாரண குடிமகனுக்கு அது ராஜா நம் சாதாரண குடிமகன்கிற எண்ணம் இருக்கும். அப்படி ராஜா அப்படி உட்காந்துருக்கார் மேலே. சக்கரவர்த்தி திருமகன் உட்கார்ந்துட்டு இருக்கார் ராஜானு பாகுவா. இவா பஜனையை ஆரம்பிக்கிறா. பஜனையை ஆரம்பித்தோடனே அப்படி ஆரம்பிக்கலாம். ததஸ்து தௌ ராமவச்ச பிரச்சோதிதௌ, ராமர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று ஜில்லுன்னு ஒரு சாப்பு சங்குன்னு கொடுத்தார். லவகுஷர்கள்
வீணைய டங்குன்னு மீட்டினார்கள். உடனே ஆரம்பிச்சிட்டார்கள், கீர்த்தனத்தை பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ராம குணங்களை அப்படி சொல்றார்கள். ராம குணங்களை சொன்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உப்பரிகளை பார்த்தா ராமரை காணும், ஸ்ரீராமரை காணும். எங்கப்பா பிரபு எங்க, சக்கரவர்த்தி திருமகன் எங்க அப்படின்னு எல்லாரும் தேடினா முதல் ரோல கீழே அந்த தர டிக்கெட்னு சொல்லுவாளே, அந்த தர டிக்கெட்ல வந்து உட்காந்துருக்கார். அப்படியே பார்க்குறார், கிட்டக்க வந்து இப்படி கன்னத்தில் கை வச்சுன்னு பார்க்குறார். நல்லா இருக்கே அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ராஜாதி ராஜா கீர்த்தனம் கேட்டோன்னு என்ன தோணிப்படுத்துனா பக்தர்கள் அப்படின்னு தோணிப்படுத்தேன். பக்தாள் அப்படின்னு ஒன்று, பக்தா சங்கம் யசான்யோன்யம். பக்தாள்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும், அவளோட குதூகலம் பண்ணணும், அவளோட பகவத் விஷயம் பேசணும்னு தோணிப்படுவான் பகவான். அதனால இறங்கி வந்துட்டான். அப்போ ராமாயணமும் சரி பாகவதமும் சரி பண்டரிபுர பக்தர்களாக இருந்தாலும் சரி பகவான் அதுக்கு நர்த்தனம் ஆடுறான். பகவான் நர்த்தனம் பண்ணுறான். பகவானுடைய பிரியம், பகவானுடைய அப்படி அந்த பாட்டுக்கு வசமாறான். பாட்டுனால அவருக்கு வசம். சைவத்திலையுமே பாடுங்கிறார், பாடுங்கிறார். திருஞான சம்பந்த மூர்த்தி சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை சீர்காழியிலேருந்து திருக்கோலக்காங்கிற க்ஷேத்திரத்துக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாளபுரீஸ்வரர்னு பேர், தாளம் கொடுத்த நாதன் என்று சொல்லுவா அவரை. அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஓசை நாயகின்னு பேர். அந்த திருக்கோலக்கால போய் அந்த குழந்தை கையை தட்டிண்டு பதியம் பாடுறது, திருக்கோலக்காவுளான் அப்படின்னு பாடுறது. உடனே சிவபெருமான் ஒரு ஸ்வர்ண தாளத்தை கையில கொடுத்துட்டார், தங்க தாளத்தை கையில கொடுத்துட்டார். அவருக்கு எது கொடுத்தாலுமே சூப்பரா கொடுத்து பழக்கம். முக்தாய பூரி கருணாயன்னார் பாகவதத்தில். கொடுத்தா ரைட்டு இல்லையா, ஒருத்தனை கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு தங்கத்தில் ஜாலரா கொடுத்தா சவுண்டு வராதே இல்லையா. ட்ரெஸ்ஸு கொடுத்தா துணியில தான் கொடுக்கணும், தங்கத்தில் ட்ரெஸ்ஸு கொடுத்தா எப்படி போட்டுக்க முடியும்? ஆனால் அவருக்கும் ஆசை, புள்ள வந்து பாடுறான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் பரபரத்து. தங்கத்தில் தாளத்தை கொடுத்துட்டார். அதில் நம சிவாய அப்படின்னு போட்டிருந்துதான். அந்த தாளத்தில் நாதம் வல்லையே அப்படின்னு ஞானசம்பந்தர் அழுதார். உடனே அவரே தாளபுரீஸ்வரர், அந்த அம்பாள் இருக்காளே அவளுக்கு ஓசை நாயகின்னு பேரு. உடனே அவளே நாத வித்யாஸ்வரூபிணியான அம்பாளே அதில் நுழைஞ்சாளாம். நாரதர் இது சொல்றார், ஸ்வரபிரம்ம விபூஷிதாக எனக்கு தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாக என்று சொல்றார். எனக்கு வந்து பகவானே மகதிங்கிற இந்த வீணையை கொடுத்துட்டோ பகவானே இதுக்குள்ள ஸ்வரபிரம்மமா நுழைஞ்சான். அதை வச்சுட்டு நான் வந்து ஹரிகதையை லோகம் பூரா பாடின்னு இருக்கேன் இன்னும் நாரதருடைய சரித்திரத்தில் இருக்கு. அதுபோல பகவான் அந்த பாட்டுக்கு வசப்படுறான். நாராயண தீர்த்தர் சுவாமிகள் அரகூர்ல கோவில் கட்டினார் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு. சன்னியாசி கோவில் கட்டக்கூடாது, சன்னியாசி வந்து பாடக்கூடாதுன்னு சொன்னா வாழலாம். கிருஷ்ணலீலா தரங்கினி அவர் எழுதினார், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினார், கோபாலனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். அங்கே இருக்கக்கூடிய வைதிகள்லாம் சன்னியாசிலாம் பாட்டு பாடக்கூடாது சுவாமி, சன்னியாசிலாம் பேசாமல் ஜபம் தான் பண்ணணும், பிரணவ ஜபம் பண்ணணும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணுறா அவர் இடத்துல. பெருமாளையே கேளுங்கன்னுட்டார் அவர். பெருமாளை கேட்டால் பெருமாளை அவர்கிட்ட பேச முடியுமா இவாளால் போய் ஒரு திரை போடுறார். நாராயண தீர்த்தர் சொன்னார், நான் இந்த பக்கத்துலேருந்து பாடுறேன், அந்த பக்கம் பெருமாள் என்ன செய்கிறாருன்னு பாருங்கோன்னா. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா இவர் நாராயண தீர்த்தர் பாட 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 பிரசன்ன வெங்கடேஸ்வரர் பெருமாள் காலில் கச்சையை கட்டிட்டு சலங்கையை கட்டிட்டு ஜல் 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 ஜல்னு அவருடைய பாட்டுக்கு ஆடுறார். அப்போ அந்த பாட்டு அந்த பெருமாளை வசப்படுத்துறது, நாம கீர்த்தனம் வசப்படுத்துறது. நம்ம சொல்ற நாம கீர்த்தனம், இந்த நாம கீர்த்தனம் வசப்படுத்துறது. அப்போ மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணயாசக. அப்போ சாதாரணமாக இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன், மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணயாசக அப்படின்னு படிக்கலாம். இருந்தாலும் அதை ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ராகத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம ரசிக்கிற மாதிரி நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ரசிக்க மாட்டானா? மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணயாசக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. ஏன்னா ஸ்லோகமாக இருக்கிறதுனால இது வேதம் இல்லை, ஸ்வரம் தப்பிடுமோங்கிற பயம் கிடையாது, அக்ஷரம் மாறிடுமோங்கிற பயம் கிடையாது. பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி எத் காயந்தி கிருணந்தி சாதவஹா என்று ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி எத் சாதவஹான்னு பாகவதமே நமக்கு இடம் கொடுத்துருக்கு. தைரியமாக துணிஞ்சு இறங்கி பாடு. ஆற்றுல யார் காதை குத்தினாலும் பரவாயில்ல, தைரியமாக பாடு அப்படின்னு நமக்கு இடம் கொடுத்துருக்கான், கிருஷ்ணா இடம் கொடுத்துருக்கான். அதனால அப்படி பண்ணணும் என்று சொன்னார், அப்படி பண்ண வேண்டியது என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக பக்தியினுடைய படிகளை சொல்ல போறார். ஒரு பக்தனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள். ஒரு பக்தன்
எதனால மேன்மை அடையணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் அறிவாளி, அவர் ஞானி, அவர் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டதுனாலையோ, இல்லை ஒருத்தனை பார்த்து அவன் அபக்தன்னு சொல்லிட்டதுனாலையோ பிரயோஜனம் இல்லை. பகவான் நம்மளை ஏத்துக்கணும். புரியுறதா? அதனால ஏயா ஆத்மா பிரசீததி என்று சொல்றார் பாகவதத்தில் சொல்லும் பொழுது, நீ எந்த காரியம் பண்ணினதுனால உனக்கே உள்ளுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுறதோ, ஒரு உன்னதி ஏற்படுறதோ, அகிம்சையாச்ச சத்தியேன க்ஷமயா சமச்சேதசா வைராக்யேன ச தைன்யேன சம்மான்யோ பவ சர்வதா. நீ எப்படி வந்து சம்மானிக்கப்பட வேண்டியவனாக இருக்கணும், எதனால உனக்கு ஒரு பெருமை உண்டாகணும். நிறைய பணக்காரர் சார் போகிறது, உலகத்தில் எவ்வளவோ பணக்காரா கூட தான் இருக்கா. அமெரிக்காவில் இல்லாத பணக்காரனா, ஆப்பிரிக்காவில் இல்லாத பணக்காரனா, இல்லை துருக்க தேசத்தில் இல்லாத பணக்காரனா, ஆயில் கம்பெனி முதலாளிகள்லாம் இல்லையா? உலகத்தில் எல்லாரும் தான் பணம் வச்சுருக்கா. பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எதனால் ஒருத்தனுக்கு மேன்மை அப்படின்னா, அழகுனாலையா அப்படின்னா, அந்த அழகுங்கிறது எவ்வளவு நாள், அந்த அழகுன்றது எவ்வளவு நாள்? எல்லாரும் ஒரு காலத்தில் பெரிய அழகனாக இருந்தவன்லாம் 50-60 வயசுக்கு அப்புறம் பார்த்தா அவன் முதுகு உடஞ்சி, அவன் அப்படியே தலையை குனிஞ்சு, தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி, உடம்பெல்லாம் சுருங்கி போய், எப்பேற்பட்டவன் நாடி நரம்பெல்லாம் சுருங்கி, ஒரு வியாதி வந்தது, சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடுத்துன்னா ஆள் அடங்கி போய்ட்றானே, ஆள் அடங்கி போய்ட்றானே. பலம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 20 முட்டை குடிப்பார் சார், நல்ல இப்போ கசரத்துலாம் பண்ணுவார், கரலாக்கட்டை சுற்றுவார் அப்படின்னா 3 தடவை கொல்ல பக்கம் போயிடுத்துன்னா அவ்வளோதான், பெசாமல் படுத்துட்டுருவான், சுருண்டு படுத்துட்டுருவான். அப்புறம் அவனை 2 பேர் சேர்ந்து தூக்கின்னு போனோம் ஆஸ்பத்திரி. பெரிய குண்டனாச்சே அப்படின்னா, 3 தடவை கொல்ல பக்கம் போச்சு சார், அவ்வளோதான், ஆல் அவுட், டீஹைட்ரேட் ஆகிட்டார் அப்படிங்கிற. அவ்வளோதான் பலம். பலத்தினாலேயோ பௌருஷத்தினாலேயோ இல்லை அழகுனாலேயோ. படிப்பு அப்படின்னா என்ன படிப்பு, என்ன படிப்பு? அந்த சாட்சாத்து சரஸ்வதி தேவி அயக்ரீவ பெருமாளை வந்து உபாசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. படிப்புக்கெல்லாம் தேவத்தை சரஸ்வதி, அவளே உபாசனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை வீரத்தினாலேயோ இல்லை சேவையினாலேயோ பகவானை நான் வந்து வசப்படுத்திடுவேன், நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனாலையோ முடியாது. என்ன காரணம்னா, அப்பேற்பட்ட ஹனுமார் எப்படி இருக்கார்? அப்பேற்பட்ட ஹனுமார் புத்தியில் பெரியவர், பலத்தில் பெரியவர், பராக்கிரமத்தில் பெரியவர், ஞானத்தில் பெரிய, எல்லாத்துலேயும் பெரியவர், ஆனால் வினயத்திலையும் பெரியவர், கைகட்டி வாய் புத்தி இருக்கார். அதுபோல அகிம்சையாச்சே ஆத்ம குணங்கள்னால பகவான் சந்தோஷப்படுறான். பகவான் சந்தோஷப்படுறதுனால நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம குணங்கள்னால நம்ம மதிக்கப்படணும். அப்போ ஆத்ம குணங்கள்னால நம்ம மதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளிடத்துல பழகிற வாழ்இடத்துல நமக்கு ஒரு பிரேம உண்டாகும். அகிம்சையா, யாரையும் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ சரீரத்தினால துன்புறுத்துறது இருக்கட்டும், வாக்குனால துன்புறுத்தக்கூடாது. சரி, அதையும் விடு, மனசுனால கூட அடுத்த வாளுக்கு கெட்டது நினைச்சிடக்கூடாது. எப்பொழுதும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராபர. யாருக்கு என்ன கஷ்டம்னு காதில் விழுந்தாலும் உடனே நம்ம வந்து ராம 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 ராமான்னு உடனே உட்காந்துன்னு 10 தடவை ராமராமா சொல்லணும். அகிம்சையா, அவன் வேண்டியவனா வேண்டாதவனா நம்மளை வம்பிழுத்தானா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அகிம்சையா, யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. வாக்குனாலேயோ மனசுனாலேயோ கூட யாருக்கும் நம்ம வந்து கெட்டது நினைக்கக்கூடாது. சத்தியேன, வாக்குலேயும் சுத்தம் இருக்கணும், ஹிருதயத்திலையும் சத்தியம். ரித சத்திய நேத்திரம் என்று சொல்லலாம். சத்தியம்ங்கிறது 2 வகையில் இருக்கு. ஒன்று சத்தியம்ங்கிறது வாக்கில் உள்ள சத்தியம், இன்னொன்று நடத்தையில் உள்ள சத்தியம். அந்த 2 சத்தியமும் இருக்கு. அந்த நடத்தையில் உள்ள சத்தியம் தான் நேற்றுக்கு நாராயண தீர்த்தர் சரித்திரம் சொல்லும் பொழுது சொன்னேன். அந்த அந்த அம்மாளுக்கு வந்து இவர் சன்னியாசம் வாங்கினுட்டாருங்கிறது வாசலில் வந்தோடனே, என்னன்னா நீங்கள் சன்னியாசம் வாங்கினுட்டு கிரகத்துக்குள்ள வரையலே அப்படின்னு ஓடி வந்து அந்த மாமி சொல்லிட்டா. அதுக்கு பேர் ரித்தம் என்று பெயர். அந்த நடத்தையில் இருக்கக்கூடிய சத்தியம். அப்போது சத்தியம்ங்கிறது வாக்குனால பரிபாலனம் பண்ணு செய். இதை ஒரு சொல்லிட்டா அதை வந்து நடத்தி கொடுத்துரும், அதை நடத்தி கொடுத்துருக்கோம். அப்போ ஆனால் சத்தியம்னா, நாளைக்கு உங்கள் காத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் வர முடியல, மழை பெஞ்சு கொடுத்து வர முடியல, என்னன்னா உடனே அவள்கிட்ட போய் நீங்கள் சத்தியத்தை தவறிவிட்டேன் அப்படின்னு வம்புக்கு இழுக்கக்கூடாது. அது சத்தியம் கிடையாது, அது சத்தியம் கிடையாது. அடுத்த வர காஃபி குடிக்கிறேன் உங்கள் காத்துல அப்படின்னு வந்து காஃபி இல்லை நான் காஃபி குடிக்கல, இல்லை நீங்கள் போய் சொல்லிவிட்டேன், போன தடவை வந்து நீ காஃபி குடிக்கிறேன்னு இந்த காஃபி குடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் மேட்ரே கிடையாது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டார். சத்தியம்னா என்னன்னா, எந்த விஷயத்திலையும் தர்ம விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. சத்தியனே க்ஷமையா, எல்லா சமயத்திலும் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அது பொறுமை அப்படிங்கிறது தான் சொல்லும் பொழுது திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா என்று சொல்கிறார் மகாபிரபு சொல்லும் பொழுது. திருநாதபி சுனீச்சேன, கண்ணனும் இதை சொல்கிறான் க்ஷமையா அப்படிங்கும் போது பூமியை தான் பொதுவாக சொல்லுவா.
கோபாலன் வந்து மரங்களை சொல்கிறான். குழந்தைகள்லாம் பழம் கேட்கறது, இந்த பழங்களை பறிக்கிறது கல்லால் அடிக்கிறான் மரத்தை. அப்போ கோபாலன் தர்மத்தை சொல்கிறான். ஜெகத்குரு இல்லையா, 7 வயசு தான் கண்ணனுக்கு. ஆனால் கண்ணன் தன்னுடைய கோபால சிறுவர்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறான். பாத்தியாடா ஏ தோக்க கிருஷ்ணா, நீ அடிக்கிற இல்லையா, ஸ்ரீதாமா கல்லால் அடிக்கிற இல்லையா, அந்த மரம் வந்து அந்த கல் அடியை வாங்கிட்டு உனக்கு பழத்தை கொடுக்கறது பத்தியா, இது போலத்தான் சாதுக்கள் இருப்பார்கள். சாதவகா சாது பூஷணா. இப்படி பரமேஸ்வரன் வந்து உலகத்துக்கே கட்டம் வரும்பொழுது அலகாலம்ங்கிற விஷயத்தை தொண்டையில் வச்சுட்டார். அவர் அது ஒரு நிமிஷம் சாட்சி கொடுத்து அவரால் முடியல, ஆனாலும் ஹரிபக்தினால அதை ஹிருதயத்தில் தாங்கினார், நீலகண்டனானார். அதனால சகார கலே நீலம் தச்ச சாதோர் விபூஷணம் ஸ்ரீ பாகவதம் சொல்றது. அப்போ சாதுக்களுக்கு சாதவகா சாது பூஷணா, சாதுக்களுக்கு சாதுத்துவமே பூஷணம், பொறுமையே பூஷணம். அதனால அவர் அப்படி க்ஷமையாம், பொறுமை. பொறுமைன்னா ஏகநாதரை போல பொறுமை, துக்காராம போல பொறுமை. அவாத்து மாமி துக்காராமத்து மாமி அவரை அடிச்சுட்டா, தாடித்தா, கையில் ஒரு கரும்பனால அடிச்சு 2ஆ முறிச்சுட்டா. பொறுமையாக எடுத்துக்கொண்டு பாதி கரும்பு அவள்கிட்ட கொடுத்துட்டு வச்சுக்கிறார். உன் கையையும் என் முதுகையும் பயன்படுத்தி விட்டலன் எவ்வளவு அழகா 50-50 பண்ணி கொடுத்துருக்கான் பாரு, சண்டை போடாதீ, சமத்தா கரும்பு சாப்பிடுங்கிறார். அவள் கோவமே வராதாங்கிறா. அவர் சொல்றாரு, எனக்கு எப்படி கோவம் வரும், யார்கிட்டத்திலேயாவது உலகத்தில் எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் தானே எனக்கு கோவம் வரும். கோவமே வராது. நீங்கள்லாம் எப்படி கோச்சிக்கிறதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோ, அது போல நான் பொறுமையாக இருக்கிறதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். ஏகநாத் மகாராஜரும் மொத்தம் அவர் தலையில் எச்சல் துப்புறான் பர்பஸ்ஃபுல்லாக. திரும்பியே பார்க்கல, அவனை சவிக்கவும் இல்லை, ஏண்டான்னு கேட்கல. அவனே வந்து தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அப்போ இவரிடத்துல கேட்குறான், உங்களுக்கு கோவம் வராதான்னு கேட்குறான். நான் ஏன்பா கோச்சிக்கணும், நான் ஏன் கோச்சிக்கணும், எனக்கு கோபத்துக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறார். நீங்கள் என்னை சாபம் கொடுத்துருவேளோன்னு பயந்தேன்னா, நான் உன்னை சாபம் கொடுக்க மாட்டேன்பா, உன்னை சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் விட்டல இடத்துல போய் புஷ்பத்தை போடும்பொழுது உன்னுடைய முகம்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம யாரிடத்துல கோபப்பட்டோமோ, யாரிடத்துல சண்டை போட்டோமோ, அவளிடத்துல நம்ம மனசை ஆக்கிரமிச்சுருவா. அதுக்கப்புறம் நம்ம மனசு பகவத் விஷயத்தில் போகாது. சகிஷ்ணுனா பொறுமையா சகிஷ் சமச்சேதசா சமபுத்தி. அன்னைக்கு சொன்ன ஸ்ரீதர ஐயாவாள் இந்த விஷயத்தை சொல்றார். அனித்யத்துவம் ஜானன்னு அதிதிருடம் அதர்பஸ வினயா ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடஸ்ஸ கருணா சதாம் தாசா சாந்தகா சமமதிஹி அஜஸ்ரம். அதுதான் சமச்சேதசா. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயக்ரோதகா ஸ்திததீஹி முனிருச்சதே. இந்த கீதையில் பகவான் சொல்கிறான், எப்பொழுதும் ஒரே மாதிரி லைஃப்பில் சுகதுக்கங்கள் வரும்பொழுதும் சுகம் வரும்பொழுது ரொம்ப துள்ளி ஆஹா ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஆடாமல் பொறுமையாக ஒரே மாதிரி மனசை வச்சுக்க பயிற்சி பண்ணணும் குரு கிருபையினால. சமச்சேதசா வைராக்கியேன ச தைன்யேன. வைராக்கியம், ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எழுத்தாப்பில் கொண்டு வச்சா கொஞ்சம் நேரத்தில் நாக்கில் எச்சல் ஊறி அதில் இறங்கிடக்கூடாது. இந்த குரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஏகாதசி விரதம் அனுஷ்டிச்சதும்பா, அதில் ஒரு குரங்கு வந்து நைஸாக கொண்டு வந்து ஒரு கொய்யா பழத்தை வச்சுட்டு போயிடுத்து. அது கண்ணாமண்ணான்னு வாசனை வந்து அந்த குரங்கெல்லாம் குரங்கு மகாராஜ், லீடர் மகாராஜ், நம்ம வந்து சாப்பிட வேண்டாம் மகாராஜ், அதை நம்ம எழுத்தாப்பில் மட்டும் வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்போம், அதை பார்த்தாலே ஒரு திருப்தி அப்படின்னு ஒரு குரங்கு. உடனே அவள் லீடர் வந்து ஓகேன்னு அனுமதி கொடுத்துட்டார். குரங்குக்கெல்லாம் ஒரு லீடர் இருப்பார் இல்லையா, அந்த இதை எடுத்து கொய்யா பழத்தை எடுத்து முன்னாடி வச்சுன்னு எல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து ஒன்று சொன்னது, அதை வெட்டுவோம் அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் விரதம் முடிஞ்சோன்னு. வெட்டினோன்னு அதுலேருந்து ஒரு வாசனை கிளம்பிட்டு உடனே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வாய் மூக்கிலெல்லாம் ஜலம் குட்ட ஆரம்பிச்சிருது. அது கடைசியில் ஏகாதசி விரதம் அவுட் ஆகிடுது. அதுபோல் வைராக்கியம், எந்த விஷயத்துலையும் வைராக்கியம் நமக்கு தெரியணும். நம்மளுடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு வைராக்கியம்னு தெரியணும். அதை முடிஞ்ச வரைக்கும் வைராக்கியத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாம சொல்லணும். அந்த வைராக்கியம் இல்லையே, எதில் வைராக்கியம் இருக்கணும் அப்படிங்க. வைராக்கியம்னா நான் ஒருத்தர் இடத்துல பேச மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு வந்துட்டு அவளை பார்த்தா அடப்பா திரும்பிட்டு போகிறது வைராக்கியம் கிடையாது, அது அசட்டு தான். நீ யார் இடத்துல வைராக்கியம் நினச்சிட்டு அண்ணண்ட போறியோ, தே ஆர் கோயிங் டு ஆக்குபை யுவர் மைண்ட் வித்தவுட் எனி ரெண்ட். அப்புறமா உன்னால் உன் வேலையை செய்ய விடாமல் உன்னை இம்சை பண்ணிட்டு இருப்பாவா. அதனால் யார் மேலேயும் கோச்சிக்காத. வைராக்கியம்ங்கிறத தப்பாக நினச்சிக்காத. அதப்பாக இருக்கிறது, வாயை மூடிட்டு போகிறது, எவனிடத்துலையும் பேச மாட்டேன்னு தூக்கி எறிகிறது வைராக்கியம் கிடையாது. வைராக்கியம்னா தன்னுடைய நிலையிலேருந்து மாறாமல் இருக்கு, அந்த எந்த நிலையிலையும் தன்னுடைய விஷயத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறது வைராக்கியம், தன்னுடைய தர்மத்தில் இருக்கிறது. வைராக்கியேனச்ச தைன்யேன, இதெல்லாம் இருந்தும் தீனனா இருக்கணும், பகவானுடைய கிருப்பையை எதிர்பார்த்துன்னு இருக்கணும். சம்மான்யோ பவ சர்வதா, இந்த குணங்கள்னால
இந்த குணங்களை நீ பூஷணமாக போட்டுண்டு இந்த குணங்கள்னால நீ கிருஷ்ணனால மதிக்கப்படுறவனா இருக்கணும். நீ போய் நின்னா நீ பண்ணின பாகவத பாராயணமோ நீ சொன்ன நாமாவோ அதெல்லாம் பார்த்துட்டு குருநாதர் உன்னிடத்துல கொஞ்சமாவது எனக்கு பரிபக்குவம் வந்திருக்குன்னு நினச்சிட்டு உன்னை பார்த்தோன்னா வாப்பா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நீ பொழைச்ச பயலை. அதுபோல் பகவான் நீ போய் நின்னேன்னா கோபாலன் உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அப்படின்னு உன் ஹிருதயத்தில் தோணிடுத்து அப்படின்னா நீ பொழைச்ச. அதனால் சம்மானியோ பவ சர்வதா, எப்பொழுதும் உன்னுடைய உயர்ந்த குணங்கள்னால திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினாம் ஆனதேன கீர்த்தனீய சதாஹரி, இவ்வாறு கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்றார். திருநாதபி ஒரு புல்ல விட தாழ்மையா இருக்கணும். தரோரபி சகிஷ்ணுனா, அப்படி எப்படி நம்மளை பகவான் பொறுத்துக்கிறானோ, பகவான் தானே நம்மளை பொறுத்துக்கிறான் இல்லையா? கோபாலன் எவ்வளோ பொறுத்துக்கிறான் நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை. ஆனால் நம்ம அடுத்த வார இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நம்மளால் பொறுத்துக்க முடியல. ஆனால் நம்ம என்னமோ பெருசாக பெரட்டிவிட்டோம் அப்படின்னு வெளியில் சொல்கிறோம். நம்ம செய்கிற தப்பெல்லாம் நம்ம வெளியில் சொல்கிறது இல்லை, பகவானும் வெளியில் சொல்கிறது இல்லை, அடக்கி வாசிக்கிறான். ஆனால் நம்ம பண்ணுற நல்லதை நம்ம டாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் பகவான் ஒரு நாளும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல, நம்மளை பொறுத்துக்கிறோம். எப்படி தாயார் குழந்தை கடிச்சு கொடுத்துனா பால் கொடுக்கும் பொழுது இருந்தாலும் ஒரு பக்கத்தை மாற்றி விட்டுண்டு பால் கொடுக்குறாளோ அதுபோல் தரோரிவ சகிஷ்ணுனா, மரங்களை போல பொறுமையாக அடி வாங்கிண்டும் நல்லது செய்யக்கூடியவர்கள். ஆமாம், ஆனினா மானதேன, எந்த விதமான இது பண்ணாமல் நம்மளை ஒரு பெரியவன் நினச்சிக்காம கீர்த்தனீய சதாஹரிஹி, இந்த உயர்ந்த குணங்கள்னால மதிக்கப்பட்டு பண்புகள்னால மதிக்கப்பட்டு என்ன பண்ணுனா கீர்த்தனீய சதாஹரி, இந்த பண்புகளோட கிருஷ்ணனை நீ அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணு. கீர்த்தனீய சதாஹரிஹி கீர்த்தனீயா, கிருஷ்ணனை பாட வேண்டும் என்று மகாபிரபு சொன்னார். அதே தான் இங்கே சொல்றார். அஹிம்சையாச்ச சத்தியேன க்ஷமையா சமச்சேதசா வைராக்கியேன ச தைன்யேன சம்மான்யோ பவ சர்வதா, அதனால மதிக்கப்படுபவனாக இரு. உன்னுடைய பணத்தினாலேயோ உன்னுடைய அழகுனாலேயோ அறிவுனாலேயோ படிப்புனாலேயோ மதிக்கப்பட்டா இதெல்லாம் தற்காலிகம். உன்னை விட ஒருத்தன் பெரியவன் வந்துட்டான்னா கூட்டம்லாம் அங்கே போயிடும். அதனால் அதெல்லாம் நம்பாத, எல்லாம் உன்னை பார்த்து ஜால்ரா அடிக்கிற பயலுங்க. அதனால் அடுத்தவாளுடைய பாராட்டை எதிர்பார்க்காத, உன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சந்தோஷப்படணும் அப்படின்னு கைங்கரியம் பண்ணு. அதுக்கப்புறமா மேலே சொல்கிறார். சிக்ஷா அமிர்தம் பிபன் கிருஷ்ண பாதாப்த ரசிகோ பவ பிரேம வாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே. அவ்வாறு உயர்ந்த ஆத்ம குணங்களை பூஷணங்களாக போட்டுக்கொண்டு சிக்ஷா அமிர்தம் பிபன் கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகோ பவ, கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகோ, அவர்களிடத்துல கிருஷ்ணனுடைய பாதத்தில் ரசிகனாக இருக்கக்கூடிய மகான்கள், எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய பாதமாகிய தாமரைகள் இருக்கக்கூடிய அந்த மதுவையே சுவைக்கக்கூடியவர்களான மகான்கள், அந்த மகான்களுடைய சிக்ஷாமிருதம், அவர்கள் சொன்ன வழியை பிபன்னு அதை குடித்து கொண்டு நீனும் எப்படி இரு. கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகோ பவ, கிருஷ்ணனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுவை அருந்துபவனாக அதை சுவைப்பவனாக நீ இரு. பிரேம வாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே. பிரேமைக்கெல்லாம் பிரேம வாத்சல்யம், நம்மளை பார்த்தோன்னே ஒரு காரணம் இல்லாத ஒரு அன்போட கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிக்கக்கூடிய அந்த குருநாதர் நம்ம வரோம். நம்மளிடத்தில் நம்மளால் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் நம்ம வரமாட்டோமா ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர், நம்மளெல்லாம் இன்னைக்கு நன்னா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தபஸ்வி, அப்பேற்பட்ட ஒரு மனஸ்வி, அப்பேற்பட்ட ஒரு கிருபாளு தயாளு பக்தவத்சலன், பகவத் ஸ்வரூபமே நமக்கு குருநாதராக எழுத்தாப்புல வந்திருக்கக்கூடிய ஒரு சத்குருநாதர், பிரேம வாத்சல்ய நிலையம், பிரேமையும் வாத்சல்யம் ஒரே இடத்துல கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த குருநாதரை சத்குருவை சரணம் பஜே, அவரை சரணாகதி செய். அவர் திருவடியில் இருந்துட்டு அவருடைய சிஷ்டாட்சரம், அவர் நமக்கு சொன்ன விஷயங்களை நீ அதை ஃபாலோ பண்ணிட்டே வா, அதை குடி, அதை தெரிஞ்சுக்கோ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோ. இப்படி ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்லணும்னா கிருஷ்ண பிரேமி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை தவிர வேற யாரை சொல்ல முடியும்? கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை அவர் சொன்னதை செய் என்று சொல்லியிருக்கார். அவர் சொன்ன அந்த சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு ஒரு இந்த இடத்துல ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா சிஷ்ய அண்ணாவும் அந்த பதத்தையே உபயோகப்படுத்தியிருக்கார்.
சிக்ஷாமிருதம் என்று சொல்றார். சிக்ஷாமிருதம் சிக்ஷாமிருதம் பிபன்னு அப்படின்னு இருக்கிறது இல்லையா? அதனால மகாபிரபு பண்ணின ஒரே ஒரு அஷ்டகம் கிடைக்கிறது. மகா பண்டிதராக இருந்தார், ஆனால் சர்வத்தையும் தூக்கி கங்கையில் போட்டுட்டார். தான் பண்ணின கிரந்தங்கள் எல்லாம் ஒரே ஒரு அஷ்டகம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார். அதுக்கு சிக்ஷாஷ்டகம் என்று பெயர். அதில் சொல்றார், அதை சுருக்கமாக ஸ்மரணம் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா ஆர்டர் நம்ம குருநாத்தாருடைய ஆர்டர் இருக்கு. சிக்ஷாஷ்டகம் பிபன்னு அப்படின்னு சொல்லியிருக்கார். சிக்ஷா அமிர்தம் பிபன்னு கிருஷ்ண பாதாப்ஜரசிகோபவ என்று சொன்னதுனால சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவபகாதாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேயக்கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் சேதோ தர்ப்பணமார்ஜனம். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, ஏ ஹரே பிரபு கோபாலா நாராயணா அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்கிறார். சேதோ தர்ப்பணமார்ஜனம். நம்மளுடைய சித்தம் கண்ணாடி மாதிரி. அது பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது நம்ம சித்தம் பிரதிபலிக்கும். இல்லைன்னா நம்ம சித்தத்தில் என்ன எண்ணங்கள் வருதோ அதை வெளியில் நம்ம பார்ப்போம். அதனால் கண்ணாடி வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியும், உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரியும். இல்லை சில கண்ணாடி பிரதிபலிக்கிற கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் புழுதி படிஞ்சு கொடுத்துனா அதை விபூதி போட்டு துடைக்கணும். இல்லைன்னா நம்ம முகமே நமக்கு சரியாக தெரியாது. அதுபோல் நம்ம மனசு அழுக்காயிடுத்து அப்படின்னு, மனமாகிய கண்ணாடி அழுக்காயிடுத்துன்னா உலகமே அழுக்கா தெரியும். அதனால் அதை துடைக்கணும் இல்லையா? எப்படி கண்ணாடி அதை துடைக்கணும்னா விபூதி போட்டு துடைப்பா அந்த காலத்தில். இப்போல்லாம் அதுக்கு ஏதாவது வந்திருக்கும். நான் சொல்கிறேன், விபூதி போட்டு துடைச்சா கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கும். சேதோ தர்ப்பணமார்ஜனம். ஏதாவது மனசு ரொம்ப குழம்பி அழுக்கா போயிடுத்துன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துன்னு நாமா சொன்னால் போதும், மனசு சுத்தமாயிடும். சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபணம். நம்மளை சுத்திண்டு ஒரு பவ மகாதாவாக்னி, நம்ம சம்சாரமாகிய காட்டில் ஒரு அக்னி, காட்டு தீப்பிடிச்சின்னு எரியது. அது காமம், குரோதம், மோகம், லோபம், லோபித்தனம், அசூயைன்னு நம்மளை போட்டு பெரட்டி எடுக்கிறது. அதில் பயங்கள் வருது, சுய பச்சாதாபம் வருது, அழுக வருது, கோபம் வருது, அடுத்த வாழிடத்துல பொறாம வருது, நம்மளை போட்டு பெரட்டி எடுக்கிறது. இது நம்மளை போட்டு வாட்டுறது இந்த மகாக்னி. அதனால பவ மகாதாவாக்னி நிர்வாபணம். நீ கிருஷ்ணனை நினைச்சேன்னா கிருஷ்ணன் அந்த காட்டு தீயை குடிச்சுட்டு உன்னை காப்பாற்றி விடுவான், உன்னை அதுலேருந்து வெளியில் கொண்டு விடுவான். அதனால சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். சந்திரன்லேருந்து ஒரு விதமான அமிர்த கிரணங்கள் வருவது போல இந்த நாமா என்ன பண்றது அப்படின்னா, இந்த நாமாவை சொல்ல 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 நம்மளிடத்திலேருந்து ஸ்ரேயஸ். இந்த ஸ்ரேயஸ்ங்கிறது என்னன்னா, பகவானுடைய திருவடிகளில் மனசு போய் ஒன்றது, பக்தி உண்டார், நீங்காத செல்வம். ஸ்ரேயஸ்னா விஷ்ணு பக்தி தான், குரு பக்தி தான், ஹரிபக்தி தான். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். நாமா சொல்ல சொல்ல அந்த நாமா அந்த ஸ்ரேயஸை அப்படியே விதரணம் பண்ணுறது எல்லாருக்கும். அது யாரிடத்துல போனாலும் அது அவளை கிளப்பி விடுறது. ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றினா இந்த தீபத்தை மங்கிட போகிறது இல்லையே. அதுபோல் ஒரு நாமா நான் சொல்ல, இன்னொருத்தர் வாங்கி சொல்ல, வாங்கி சொல்ல, அது நாமா வளர்ந்துட்டே போகும். அதனால ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். விதரணம் அப்படி ஒரு நாமாவை தூக்கி போட்டால் அதை 4 பேர் 4 பேர் 4 பேர் 40 பேர் 40 பேர் 400 பேர் 400 பேர் 4000 பேர் அப்படி சொல்லும் பொழுது அந்த நாமா அப்படியே அந்த ஸ்ரேயஸ் அதிகமாயிட்டே போகும். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம். வித்யாவது ஜீவனம்ங்கிறது மகாபிரபுனுடைய சரித்திரத்தில் சர்வசாஸ்திரங்களும் படித்து அத்தனையும் தூக்கி போட்டுட்டு கடைசியில் இத்தனை சாஸ்திரம் படித்ததனுடைய பலன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எப்பொழுதும் நாம வாயில இருந்துட்டு சதாமுகி நாம. இதுதான் வித்யாவது ஜீவனம். அப்போ ஹிருதயத்துல புதுசு 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 புதுசா பாவங்கள் கிருஷ்ணனை பத்தி கிளம்பிண்டே இருக்கு. நீ என்னென்னமோ உலகத்துல காவிய நாட்டக அலங்காரங்கள்லாம் படிச்சு பெரிய பெரிய புஸ்தகம்லாம் எழுதினாலும் உலகத்துல பல சப்ஜெக்டை பத்தி, மெடிசின் பத்தி எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், அத்தை எழுதியிருக்கேன், இத்தை எழுதியிருக்கேன்னாலும் உனக்கு நிம்மதி வராது. வித்யாவது ஜீவனம். அப்போ அந்த வித்யாவதுவா நம்ம இருக்கோம்.
அதனால அப்படி புதுசு நம்மளுடைய கல்வியானது புதுசு புதுசா வதுனா மணப்பெண் அர்த்தம். அதுபோல அழகா இளம் பெண் போல நம்ம சித்தமானது அந்த அப்படியே ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் மனசா மகோத்சவம். மனசுல அப்படி ஒரு மகோத்சவம். டெய்லி நித்திய நாமா சொல்றவாளுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் உலகத்துல யாருக்கு கிடையாது. நித்தியம் கதை கேட்கிறவாளுக்கு இருக்க ஆனந்தம், பாராயணம் பண்றவாளுக்கு இருக்கிற ஆனந்தம் குழந்தை மாதிரி ஆயிடுவா. அதனால வித்யாவது ஜீவனம் அவர் தானே அப்படி காட்டினார். இந்த மார்க்கத்தை அவர் காட்டினார் இல்லையா? சர்வசாஸ்திர விசாரதராக இருந்து அவ்வளவு பண்டிதர்கள் கூட இருந்தும் அத்தனை சாஸ்திரத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு கடைசியில நாமத்தை தவிர வேற எதையும் வச்சுக்கல. நாமத்தினால லோகத்தை உத்தாரணம் பண்ணினார். ஆனந்தாம்புதி வர்தனம், ஆனந்த அம்புதி வர்தனம். நாம சொல்லிட்டே இருக்க ஆனந்தம் வளர்றது, ஆனந்தமாகிய கடல் வளர்றது. ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம். அதனால தானே ஹனுமார் சொல்லிட்டு இருக்கார். இன்னைக்கும் ஹனுமார் உட்கார்ந்துட்டு எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு நாமா சொல்லிட்டு இருக்கார். ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம். ஒவ்வொரு ராமா ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு வாயில போட்டும்போது அப்படி திதிக்கிறதாம் அந்த அந்த ருச்சி. அவர் சொல்றார், எந்த ருச்சிரா ராமா, ஏமி ருச்சிரா ராமா அப்படிங்கிறார். அவர் சொல்றார், கல்கண்டா இல்லை திராட்சை பழமா இல்லை சக்கரை கரும்பு சாரா எல்லாத்தோடையும் உன்னுடைய நாமம் டேஸ்டா இருக்கேங்கிறார். உன்னுடைய நாமத்தினுடைய பெருமை தெரிஞ்சவா யாருன்னு பத்ராஜ ராமதாஸ் சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு தெரியும், ஆஞ்சநேயருக்கு தெரியும்னு சொல்றார். அதனால பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம். ஒவ்வொரு ராமா கிருஷ்ணா ஹரி வாசுதேவா அப்படின்னு ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு வாக்கும் பிரதிபதம் பூர்ண அமிர்தாஸ்வாதனம். பூர்ணமான அமிர்தமாகிய ருச்சிய வாயில அப்படி சப்பு கொட்டின்னு இருக்கோம். சர்வ ஆத்ம ஸ்னபனம். சர்வ விதத்திலையும் நம்மளை ஸ்னபனம், நம்மளை தூய்மைப்படுத்துறது. மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் நாமா சொன்னா தூய்மையாயிடும். நம்மளே கங்கா யமுனா சரஸ்வதி. ராமநாம கங்கை, கிருஷ்ணநாம யமுனை, கோவிந்த நாமம் சரஸ்வதி. கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதையே சொல்றார் நாராயண தீர்த்தர் சொல்றார். நாராயண தீர்த்தர் சொல்லும் பொழுது ராம கிருஷ்ண கோவிந்தேதி அப்படிங்கிறார். நாம சம்பிரயாகே. ராம கிருஷ்ண கோவிந்தானா உன்னுடைய வாயே திருவேணி சங்கமம்ங்கிறார். அதனால இந்த இடத்துல சொல்றார், பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம். எல்லா விதத்திலையும் எல்லா பாடிடும் தலத்தையும் பாடிடும் பக்தரையும் பாவனம் ஆக்கிடும் என்றார் குருஜி சொல்லும் பொழுது. அப்புறம் பறவை விலங்கினம் புல் பூன்று ஒன்றின்றியே என்று எல்லாத்தையும் பரகதி அளித்திடும் அப்படின்னார். அதனால ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம். சர்வாத்மஸ்னபனம் அப்படின்னா இன்னொன்று என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் பவித்திரமாயிடும். ஹரிநாமம் சொல்றதுனால நாய் நரி கழுதெல்லாம் பவித்திரமாயிடும். சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயத்தே. பரம் எல்லாத்தை விடையும் உயர்ந்தது, சுலபமானது. விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். அந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் எப்பொழுதும் வெற்றி பெறட்டும். அது என்னுடைய விஜயத்தே, என்னுடைய நாக்கில் எப்பொழுதும் அது இருக்கட்டும், நிலைச்சி இருக்கட்டும். நாம் நாமகாரி பகுதாம் நிஜ சர்வசக்தி தத்ரார்ப்பிதா நியமித ஸ்மரணே ந காலகா ஏதாத்ரிசி தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவம் ஈத்ருஷம் இகா ஜனி நானுராககா. அழகா சொல்றார். நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி. நாம்னா அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. அந்த நாமத்துக்குள்ள பகவான் என்ன பண்ணியிருக்கான்? பகவானுக்கு எல்லை இல்லாத பகவானுடைய பெருமை உள்ளவன் பகவான். எல்லை இல்லாத பெருமை, எல்லை இல்லாத சக்தி. பகவானுடைய பராக்கிரமம் எல்லை இல்லாதது. அப்பேற்பட்ட பகவான் தன்னுடைய அத்தனை சக்தியும் அந்த கோவிந்தனுடைய சக்தி முழுக்க கோவிந்தா அந்த நாமத்துக்குள்ள இருக்கு. திரௌபதி கோவிந்தா அப்படின்னு அந்த குண்டை போட்டாலோ இல்லையோ, அந்த கோவிந்தாங்கிற குண்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னா அந்த துச்சாதனன் குண்டனை அப்படியே சாச்சு விடுத்து பார்க்குறோம் இல்லையா?
அதனால நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, தன்னுடைய சக்தியை நாமத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். எப்படி ஒரு அணுகுண்டுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கோ அதுபோல பகவானுடைய அத்தனை சக்திகளும் பகவானுடைய நாமத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு. நாமி நாமனோஹோ அபேததா என்று நாமம் வேற நாமி வேற இல்லை, நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லையாம் என்று குருஜி சொல்றார் ஒரு கீர்த்தனத்தை. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். அந்த கீர்த்தனை சொல்றார், நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லையாம், நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லையாம் அப்படிங்கிறார். நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பிதா நியமித ஸ்மரணே ந காலகா. அந்த கிருபாளு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்றார், தன்னுடைய சக்தி அத்தனையும் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, ஹரி அதுக்குள்ள வச்சிருக்கான். சுலபமா பட்டுன்னு வாயில போட்டுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் பகவானை பூஜை பண்ணணும் அப்படின்னா உனக்கு நேரங்காலம் இருக்கு. ந தேசகால நியமஹா சௌச்சா சௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனாதேவ நாமராமேதி முச்சதே. இந்த ராமநாமம் சொல்றதுக்கு உனக்கு திக்கு தேச கால நியம சாமானிய நிரபேஷம், கைகாலமனும் வாய் கொப்பளிக்கணும் வெளியில போயிட்டு வந்தாங்கிற நியமம் கூட கிடையாது. நியமிதா ஸ்மரணே ந காலகா, ஸ்மரண காலகா ந நியமிதா. ஒரு நாளும் அதுக்கு அந்த பரம்பொருள் தன் அத்தனை சக்தியும் அதில் உள்ள வச்சு, ஆனால் அதை உபயோகப்படுத்துறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அது விதிக்கவில்லை. எவ்வளவு கிருபாளு பாருங்க. நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, பல்வேறு விதமா, அதுவும் ஒரு நாமத்தை மட்டும் பண்ணல, பகுதா நிறைய நாமங்களை, விஸ்வம் விஷ்ணு வஷத்காரகா பூதபவ்ய பவத் பிரபு என்று பல்வேறு விதமான நாமங்கள், 1000 நாமங்கள், அனந்த நாம ரூபங்கள் உடையவன். எந்த நாமத்தை சொன்னாலும் உனக்கு அந்த பலன் கிடைக்கும், பகவானுடைய பவர் உனக்கு கிடைக்கும். நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரா அர்ப்பிதா நியமித ஸ்மரணே ந காலகா. தத்ரார்ப்பிதா, தத்ரார்ப்பிதா அந்த நிஜ சர்வ சக்தி தத்ரா அர்ப்பிதா, தன்னுடைய நாமத்தை தன்னுடைய சக்தி பூரா அந்த நாமத்துக்குள்ள வச்சு ஸ்மரணே ந காலகா, ஸ்மரணம் பண்றதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத, துளி நியமமும் இல்லாதங்கிற கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே, துளி நியமமும் இல்லாத. கண்டு அது முதல் லைன்ல வருது, துளி நியமமும் இல்லாத. அப்படியே பகவத் பாதால் சொல்றார், நியம சாமானிய நிரபேட்சம், துளி நியமமும் இல்லாத. குருஜி அப்படியே அதை தமிழ்ல கொடுக்குறார். நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரா அர்ப்பிதா நியமித ஸ்மரணே ந காலகா. சொல்றது கூட கிடையாது, நினைக்கிறதுக்கு ஸ்மரணே ந கால, நெனமனவே நினைச்சா போதும். ததா ஏதாத்ரிசி தவ கிருபா பகவன்னே, உன்னுடைய கிருபை எப்படி இருக்கு? ஏதாத்ரிசி, உன்னுடைய கருணை இப்படி இருக்கு. உன்னுடைய நாமத்தை பூரா உன்னுடைய கிருஷ்ணநாமத்தில் வச்சு அதை உபயோகப்படுத்துறது, அதை நினைக்கிறதுக்கு ஒரு கால நியமனங்கள்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணி நீ கொடுத்துருக்க. ஏதாத்ரிசி தவ கிருபா பகவன்னே மமாபி, ஆனால் நானோ மம அபி துர்தைவம் ஈத்ரிசம், என்னுடைய துர்தைவம் ஈத்ரிசம் எப்படி இருக்கேன்? இகாஜனி, இக ஆஜனி நானுராகா, ஆனால் எனக்கு என்னுடைய ஒரு துர்பாகியத்தை பாரு, எனக்கு அந்த நாமத்தில் அனுராகம் அல்லையே, பிரியம் அல்லையே. நான் நாம சொன்னால் இதெல்லாம் வருமா சார்? அது நாமத்தை சொன்னால் வந்துடும், இதெல்லாம் தீந்துடும், எல்லா வியாதியும் தீந்துடும், மங்களங்கள்லாம் வந்துடும் சொல்கிறாளே சார், எப்படி தான் நம்ப முடியும்? யார் வேணால் சொல்லலாமே சார், அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆப்பிரிக்காவில் இருக்கிறோம், யார் வேணால் சொல்லலாம். இவ்வளவு சுலபமாக இருக்க, இவ்வளவு சுலபமாக இருக்கும் பொழுது அப்புறம் யாகம் பண்ணுறோம், யஜ்ஞம் பண்ணுறோம், பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம், எங்கெங்கேயோ கோவிலுக்கு போகிறோம், சமுத்திரத்தில் குளிக்கிறோம், ஜோசியனை பார்க்குறோம், ஜோசியன் அப்படி மந்திரத்தை உருட்டுறான், சோழியை உருட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான், கைரேகை பார்க்குறான், அவ்வளவு கஷ்டப்படுறாளே. நீங்கள் சுலபமாக ராமான்னு சொல்லிட்டா சரியாக போயிடுங்கிறாளே, நம்ப முடியலையே அப்படின்னு. நம்ப முடியறது மட்டும் இல்லை, எனக்கு அதில் நம்புறது முதல்ல, ரெண்டாவது அதில் எனக்கு பிரேமை ஏற்படுது, அனுராகம் ஏற்படுது. ஐயோ ராமா திதிக்கிறதே, அதை சொல்லணுமேன்னு எனக்கு தோணலையே, என்னுடைய ஒரு இதை யோஜனை பண்ணி பாருங்கிறார்.
ஏதாத்ருசி தவ கிருபா பகவன் மமாபி துருதைவம் ஈத்ருஷமிகாஜனி நானுராகா. இப்போ எனக்கு அந்த ஒரு பிரேமையை கொடு. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதாஹரி. அதுக்கு தான் சொல்ல வந்தோம். திருநாதபி சுனீச்சேன என்று சொல்றார். ஒரு புல்லை விட கம்மியாக நம்மளை நினச்சிக்கணும். நம்ம ஒரு ஆளுன்னு நினச்சிக்கூடாது. வினயத்தோடு இருக்கணும். சுநீச்சேன இது சர்வ சுநீச்சம்மாம் ஞாத்வாத்மானம் மகேஸ்வரா என்று சொல்கிறார் இல்லையோ, அதுபோல் திருநாதபி சுநீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா, தரோரிவ சகிஷ்ணுனா, ஒரு மரத்தை போல பொறுமையாக இருந்து, அமானினா மானதேன, நம்மளை மதித்தாலும் மதிக்கலைனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. யாரிடத்துலையும் எந்த விதமான ஒரு மதிப்பையும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய சத்குணத்தினாலேயே நாமா சொல்றதுனாலேயே நம்ம சந்தோஷப்பட வேண்டிய கீர்த்தனீய சதாஹரிஹி. ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் வா, ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீச காமயே. அடுத்து சொல்றார், ந தனம், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு பணத்தில் பிரியம் கிடையாது. எவ்வளவோ பேர் கொண்டு வந்து கொடுக்குறா பணத்தை, தொடறதே கிடையாது, கையால் கூட தொடமாட்டா, தெரியவா. ந ஜனம், அந்த காலத்தில் ஸ்ரீ அண்ணாவெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாராயணத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னு சொல்லிடுவா. வரும்பொழுது அந்த டிக்கெட்டை வாங்கி அவள் முன்னாடியே போஸ்ட்டில் அனுப்பிடுவா. டிக்கெட்டை வாங்கி அனுப்பிடுவா. திரும்பி டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் ஏற்றி பாக்கெட்டில் வச்சு அனுப்பிடுவா. பாராயணம் முடிஞ்சு பைசா கையால் தொடமாட்டான். அதுபோல் குருஜிலாம் அந்த காலத்தில் பண்டரிபுரம் போகும்பொழுது, குருஜி போகும்போது பண்டரிபுரம் ட்ரெயின் டிக்கெட் மட்டும் வாங்கி ஏற்றி வச்சு பாக்கெட்டில் வச்சு உட்கார வச்சுருவார். அவர் பாட்டுக்கு போயிடுவார். கையில் 10 பைசா கிடையாது, எதையும் அபேட்சிக்க மாட்டார். பாட்டுக்கு ட்ரெயின் போகும். போகிற வழியில் ஒரே நம்பிக்கை, பாண்டரங்கம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிட்டு திரும்பி எப்போ வராரோ அப்போ தான் வருவார். அப்படி தான் பண்டரிபுரம் போகணும், அப்படி தான் போவா. தேவா ஹோயி ந பிகாரி பண்டரீச்சா வாரகரி என்று சொல்லுவாள். வாரகரி சம்பிரதாயமே அப்படி தான். எடுத்துகிட்டு கையில் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. போகும்பொழுது கோபாலம் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில், அந்த நம்பிக்கை வைராக்கியத்தை வளர்க்கறதுக்கு தான் அந்த யாத்திரையே. பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்க்கறதுக்கு தான். அதனால் நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா. அவருடைய லைஃப்பில் பணத்தெல்லாம் விட்டார். அவர் பண்டிதராக போயிருந்துருக்கலாம். எவ்வளவோ ஸ்கூலில் அவரை பெரிய பெரிய ஸ்கூல் கட்டித்தரேன், நீங்கள் வாத்தியாராக வாங்கோ, நீங்கள் அத்தியாபகராக வாங்கோ, உங்களுக்கு கீழே 1000 மாணவர்கள் படிப்பான்னு நவத்வீபத்தில் அவ்வளவு பேர் மகாபிரபு சம்பாதிக்க நினைச்சிருந்தாருன்னா கோட்டீஸ்வரராக இருந்திருக்கலாம். ஆசையே படலை அவர். ந ஜனம், பெரிய எல்லா மகான்களும் அவர் இடத்துல மண்டி கிடந்தா, அதெல்லாம் அவர் லட்சியமே பண்ணலை. ஆனானப்பட்ட நித்யானந்தர் அப்பேற்பட்ட பிரேமசாலி. அவரையே அதுபோல விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பிட்டார். அம்மாவையே விட்டுட்டு கிளம்பிட்டார். ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம். அப்பேற்பட்ட சுந்தரீம்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பேற்பட்ட உயர்ந்த மனைவி விஷ்ணு பிரியாவை ராத்திரியில திறந்துட்டார். 18 வயசு, இவருக்கு 24 வயசு. அந்த விஷ்ணு பிரியாவுக்கு 18 வயசுல இவர் சன்னியாசம் ஆயின்னு ஓடிவிட்டார், ஆத்தவுட்டு. கவிதாம்பா, அப்பேற்பட்ட மகா பண்டிதர், பல்வேறு விதமான கவிதைகள் புனையக்கூடிய சக்தி உள்ளவர். ஒரு கவிதை எழுதலை அவர் லைஃப்ல. தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 8 ஸ்லோகம் பண்ணி கொடுத்தார். கவிதாம்பா ஜெகதீச காமயே. அதே மகாபிரபு தான் பின்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சரா வந்தார். அப்பயும் அவர் உபதேசம்தான் பண்ணினார். ஆனால் கிருபையினால பின்னாடி அதே ராமகிருஷ்ண சாஸ்திரிகளா அவதாரம் பண்ணி அதுல தான் தன்னுடைய பத்னியை விட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த ஜென்மால அம்மா கிட்ட நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன்னு சத்தியம் பண்ணி சன்னியாசம் வாங்கிக்காம நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அந்த ஜென்மால என்னென்ன சாஸ்திரங்கள்லாம் பண்ணணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் இந்த அவதாரத்தில் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யார் ராமரா வந்தாரோ, யார் கிருஷ்ணரா வந்தாரோ, அவர் தான் மகாபிரபுவா வந்தார், அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரா வந்தார், அவர் தான் குருநாதாளா வந்திருக்கார். ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீச காமயே மம ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதாத் பக்திஹி அகைதுகி த்வயி. எனக்கு எப்பேற்பட்ட பவதாத் மம ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதாத் பக்திர் அகைதுகி த்வயி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ந நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம்
ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திகி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா என்று சொல்றாரு இல்லையோ. எனக்கு பக்தி வேணும். தவ பாதரஜ வாஞ்சிதாகா என்று எப்பொழுதும் உங்களுடைய திருவடியில் இருக்கக்கூடிய மண் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்கு, அதுதான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு. அதனால மம ஜென்மணி ஜென்மணி ஈஸ்வரே பவதாத்து பக்திஹி அகை துகி துவயி, எனக்கு காரணமில்லாத பக்தியை, காரணமில்லாத பக்தினா பிரகலாதனை போல பக்தி கேட்கிறார். எது எதிர்பார்க்கிற பக்தி கிடையாது. ஆர்த்த பக்தியோ அர்த்தார்த்தியான பக்தியோ ஞானத்தை வென்ற பக்தியோ கிடையாது. பிரகலாதன போல பக்தி. தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்தம் அகம் சஜ மம பிரியா உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மே மதாம் அப்படிங்கிற பக்தி. ஞானி ஞானத்தோடு கூடின பக்தி, ஞான வைராக்கியத்தோடு கூடின பக்தி, பிரேம பக்தியை கொடு. மம ஜென்ம, ஒரு ஜென்மால் இல்லை, ஜென்மணி ஜென்மணி தவ பக்தி தேகி மே கிருபையா ராகவா. அதே தான் சொல்றாரு இங்க. மம ஜென்மணி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகை துகி துவயி, உன்னுடைய சரணத்தில் எனக்கு எதிர்பார்ப்பில்லாத பக்தி. எதிர்பார்ப்பில்லாத பக்தினா என்ன வந்தாலும், நல்லது கெட்டது எது வந்தாலும் கிருஷ்ண சங்கல்பம், கிருஷ்ணனுக்கு இது பிடிச்சிருக்கு, கிருஷ்ணன் இப்படி வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறது கொடு. அயி நந்ததனூஜ கிங்கரம் பதிதம் மாம் விஷயே பவாம்புதௌ கிருபயா தவ பாதாப்ஜ கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்தித தூளி சதுர்சம் விசிந்தய. அடுத்தது கேட்கிறார், அயி நந்ததனூஜா, நந்தகோணார் மகனே, கிங்கரம், உன்னுடைய கிங்கரன். கிம் கரோமி இது கிங்கரஹா. ஏன் கிங்கரன்னா என்னென்ன, என்ன பண்ணணும்னு கேட்குறானோ, எதிர்பார்த்து நிற்கிறானா, அதனால கிங்கரம். அதனால சொல்றார் கிங்கரம், ஆனால் உன்னுடைய வேலைக்காரன், உன்னுடைய கிங்கரன் பதித்தம், விழுந்துட்டேன். இதில் விழுந்துட்டேன், விஷமே பவாம்புதௌ, இந்த பவாம்புதௌ விஷமே, இந்த பவாம்புதி, இந்த சம்சார சாகரமாகிய விஷத்துல விழுந்துட்டேன். அதனால எனக்கு காமம் குரோதம் மதம் மாத்தரியம் மாற்றி மாற்றி என்னை போட்டு பெரட்டுறது. காமம்னு ஒரு அலை வருது, கோபம்னு ஒரு அலை வருது, ஆசைன்னு ஒரு அலை வருது, துக்கம்னு ஒரு அலை வருது, என்னை போட்டு பெரட்டுறது. பொறாமைன்னு ஒரு அலை வருது, என்னை போட்டு இப்படி இப்படி பெரட்டுறது. பயம்னு ஒரு அலை வருது, சில சமயம் 2-3 அலை சேர்ந்து வந்து உருட்டுறது என்ன. அதனால நன்னா சிக்கின்னு இருக்கேன். ஐ நந்த தனுஜாம் கிங்கரம் பதிதம் மாம் விஷமே பவம்புதௌ கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்தித தூளி சதுர்சம் விசிந்தய. நீ என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூளியா என்ன நினைச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய திருவடியிலேயே என்ன வச்சுக்கோ. ஏன், தட் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். பிரகலாதன் அதை கேட்கிறார். குவாகம் ரஜ பிரபவைஷ தமோதிகேஸ்மின் அப்படின்னு சொல்றார். எப்ப நீ என்னை நீ உன்னை கூப்பிட போற, உன்னுடைய சரணத்துக்கு நீ என்னை எப்ப கூப்பிட போற அப்படிங்கிறார். திரஸ்தோஸ்வியகம் கிருபணவத்சல துஸ்ஸகோக்ர சம்சார சக்கர கதனாத்கிரசதாம் பிரணீதகா பத்தஸ்வகமி கர்மவிருஷத்தமதே அங்கிரிமூலம் பிரீதோபவர்க சரணம் வயசே கதானு. என் திருவடிக்கு வாடான்னு நீ என்னை எப்ப கூப்பிட போற, உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணா, ஒரு பாத ரஜசா நீ என்னை எப்ப வச்சுக்க போற. கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்தித தூளி சதுர்சம், உன்னுடைய கிருபையா, உன்னுடைய கிருபையினால தவ பாத பங்கஜ தூளி, உன்னுடைய பாத தாமரையில் இருக்கக்கூடிய தூளியாக சதுர்சம் விசிந்தய, நீ என்ன நினைச்சு உன்னுடைய திருவடியில வச்சுக்கோ. எப்போ வச்சுக்க போற அப்படின்னு கேட்கிறார். நயனம் கலத ஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயா கிரா புலகைர் நிச்சிதம் பபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. எனக்கு எப்போ இந்த பாவங்கள்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை என்று சொன்னார் ஞானசம்பந்த பெருமாள். அதுதான் இங்க சொல்றார். நயனம் கலத ஸ்ருதாரயாம் சிஞ்சன் சிஞ்சன் அஸ்ருதாராம் தீர்க்க நிஸ்வாச பூர்வகம் கதாபவேயம் அக்னோகம் பவத கருண் பவத பிரேம சாகரே என்று சொல்றாரு இல்லையோ. அதே தான் சொல்றாரு இங்க. நயனம் கலதஸ்ருதாரையா, கண்ணுல அப்படியே நயனம் கலதஸ்ரு தாரையா, கண்ணுலேருந்து ஜலம் கிருஷ்ணனை நினைச்சு கொட்டணும்.
அவள் விசுட்டா இவா விசுட்டா கஷ்டப்படுறேன்னு இப்படி இருக்கேன்னு இப்படி பிறந்துட்டேனேன்னு சொல்லி அழப்படாது. கிருஷ்ணனுடைய கிருப்பையை நினச்சி அழணும், கிருஷ்ணனோட இல்லையே நினச்சி அழணும். நயனம் கலத ஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயா கிரா. வதனம் நம்ம தொண்டை பேசும் பொழுது பேச முடியாம தொண்டை தழுதழுத்து போயிடுது. கத்கத ருத்தயா கிரா, ருத்தயா அடபட்டு போயிடணும். புலகைர் வபுகு நிச்சிதம், என்னுடைய புலகைர் நிச்சிதம் வபுகு, என்னுடைய ரோமாஞ்சனம் எனக்கு ஏற்படணும். ரோம கூபங்கள்லாம் அப்படியே குத்திட்டுன்னு நிற்கணும். இது போன்ற பாவங்கள் எனக்கு எப்படி 11 மகாபாவங்கள் பக்தி பிரேம பாவத்தில் இந்த 11ஐயும் பூர்ணமாக பிரகடனம் பண்ணினார். ராதாதேவி பிரகடனம் பண்ணினார், அதுக்கப்புறம் மகாபிரபு பிரகடனம் பண்ணினார், அதுக்கு அடுத்தபடியாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிரகடனம் பண்ணினார், அதுக்கு அடுத்தபடியாக தற்காலத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பிரகடனம் பண்ணியிருக்கார். இது ரகசியம், ரகசியமான விஷயம், வெளியில் சொல்கிற விஷயம் இல்லை. இருந்தாலும் இது இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. நயனம் கலத ஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயா கிரா புலகைர் நிச்சிதம் வபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. எப்போ இதெல்லாம் எனக்கு எப்போ ஏற்படணும்னா, என் கண்ணில் எப்போ வழியணும்னா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கண்ணில் ஜலம் வரணும், என்னுடைய தொண்டை தழுதழுக்கணும். அந்த பிரேம பாவத்தில் எவனால் கிருஷ்ணாங்கிறத சொல்ல முடியலையோ, யாருக்கு கிருஷ்ணான்னு சொல்லும் பொழுதே அந்த கிருஷ்ணானுபவம் ஏற்பட்டு அவனுக்கு ரோமாஞ்சனம் ஏற்படுறதோ, அப்பேற்பட்ட அந்த பிரேமோன்மத்தனான அந்த ஒரு பக்தி எனக்கு எப்போ ஏற்படும். புலகைர் நிச்சிதம் பபுகு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. எப்போ எனக்கு ஏற்படும், எப்போ நீ எனக்கு அதை கொடுப்ப, உன்னை விட்டு பிரியறதுனால எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்றார். கிருஷ்ணனுடைய விரகத்தை சொல்றார். யுகாயிதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயிதம். யுகாயிதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயிதம் சூன்யாயிதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரகேட மே. யுகாயிதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயிதம். என்னுடைய கண்கள்லேருந்து தண்ணி கொட்டின்றே இருக்கும். யுகாயிதம் நிமிஷேன, ஒரு யுகம் கூட உன்னை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு யுகம் ஒரு நிமிஷமாக போயிடும். ஆனால் உன்னை பார்க்கலைன்னா ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஒரு யுகமாக இருக்கும். த்ருடியுகாயத்தே துவாம் அபஸ்யதாம் என்று கோபிகைகள் சொல்றா. த்ருடிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சொல்றா அவன். அந்த த்ருடியுகாயத்தே, அது யுகாயத்தே, அது யுகம் ஆயிடுறது எப்போன்னா துவாம் அபஸ்யதாம். கோபிகா கீதத்தில் சொல்றா. யுகாயிதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயிதம். உன்னை நான் பார்க்கலன்னா ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஒரு யுகமாக இருக்குது. என்னுடைய கண்கள் மழை காலம் போல எனக்கு கண்கள்லேருந்து ஜலம் கொட்டிகிட்டே இருக்கு. சூன்யாயிதம் ஜெகத் சர்வம். இந்த ஜெகத்தே உன்னை நினச்சி உன்னை பார்த்துட்டேன்னா இந்த ஜெகத்தே எனக்கு அப்படியே நிறவா இருக்கு. ஜெகத்தே பூர்ணம் இல்லையா? இந்த ஜெகத்தே பூர்ணம். உண்மையாக இந்த ஜெகத்தே பூர்ணம் யாருக்குன்னா கிருஷ்ணனை ஹிருதயத்தில் நினைக்கிறவன். கிருஷ்ணனை ஹிருதயத்தில் நினச்சுட்டா, கிருஷ்ணன் ஹிருதயத்தில் எல்லாத்துலேயும் கிருஷ்ணன் இருக்கான்னு நினச்சிட்டா பூர்ணமாக இருக்கான். பூர்ணம் பிரம்ம சனாதனம். அந்த கிருஷ்ணனை மறந்தவன் விஷயத்தில் கிருஷ்ண விரகம் ஏற்பட்டு கொடுத்துனா எனக்கு என்ன ஆச்சுன்னா சூன்யாயிதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேணமே. கிருஷ்ணன் இல்லாமல் எனக்கு இந்த உலகமே சூன்யமாக இருக்கு. உலகமே சூன்யமாக இருக்கு. சூன்யாயிதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேணமே. அப்போ கிருஷ்ணனையே நினச்சிட்டு எப்போ வருவான் நினச்சிட்டு கிருஷ்ணனையே நினச்சிட்டு அழுது கிருஷ்ணனை பார்க்கணும் துடிச்சு, எப்படி ஒரு மீனை அந்த இதுலேருந்து எடுத்து போட்டால் அந்த மீன் எப்படி துடிக்குமோ அதுபோல் துடிக்கணும். அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைய அம்மாவின் இடத்துலேருந்து பிரிச்சுட்டான்னா அந்த குழந்தை என்ன ரகலை பண்ணும் அம்மா கிட்ட பொறுத்து நல்லா யோஜனை பண்ணிப்பார். அம்மா கிட்டேருந்து அந்த குழந்தைய நீ விலக்கிட்டேன்னா அது அம்மா வர வரைக்கும் அந்த குழந்தை கலாட்டா பண்ணும். வேற எதுக்கும் அது காம்ப்ரமைஸ் பண்ணாது. The younger the child is, the attachment is so much. அதுபோல் நம்ம குழந்தையா இருந்து கிருஷ்ணன் இடத்துல அட்டாச்மெண்ட் வந்துடுத்துனா வேற எதுக்கும் அந்த குழந்தை அசைஞ்சு கொடுக்காது. அம்மா வரணும் அப்படின்னு அட்டம் பண்ணும், அம்மா தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அட்டம் பண்ணுறது இல்லையா? அதுபோல இவர் சொல்றார் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேணமே. கோவிந்தனுடைய விரகத்தினால எனக்கு இந்த உலகமே சூன்யம்னா இந்த பௌத்தாள் சொல்ற சூன்யம் இல்லை. சூன்யம்னா என்ன அப்படின்னா ஒரு எதுலேயுமே எல்லா இடத்துலையும் கிருஷ்ணன் தெரியுறான், ஆனால் கிருஷ்ணன் கிடைக்கலையேங்கிற எண்ணத்தினால உள்ள சூன்யத்துவம். சூன்யம்னா பௌத்தாள்லாம் சொல்கிறாளே இந்த உடம்பே இல்லை,
உனக்கு தலையே வலிக்கலை, உன் தலையே இல்லை அப்படிங்கிற சூன்யம் கிடையாது. அந்த மாதிரி சூன்யம் கிடையாது. புரியாது. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம். சூன்யம்னா அவா சொல்றது என்னன்னா இல்லாத ஒண்ணு. முயல் கொம்பு மாதிரி சூன்யம்ங்கிறாவா. முயல் கொம்பு மாதிரி, முயல் கொம்புன்னு ஒன்று கிடையாது, அப்புறம் சூன்யம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இது கிருஷ்ணன் சர்வத்திர கிருஷ்ணன் இருக்கான். அந்த கிருஷ்ணனை விட்டு பிரியும் போது, மனசளவில் கிருஷ்ணனை விட்டு பிரியும் பொழுது அந்த விரகம், அந்த விரகத்துல தான் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடுறார். அந்த பகவானோட சேர்ந்து இருக்கும் பொழுது, சங்கமத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, சங்கதியும் கிடையாதுங்க. அதுலேருந்து அந்த கிருஷ்ண சங்கமத்திலேருந்து வெளியில வராவா. வெளியில வரும்பொழுது அந்த கிருஷ்ணனோட இருந்த அனுபவங்களை அவளை வெளியில கொடுக்குறா. அப்படிதான் மகான்கள் கொடுக்குறா, அது அனுபவம். அதனால சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே. கடைசியில சொல்றார், கிருஷ்ணா நீ என்னை எப்படி, இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினிஷ்டு, ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினஷ்டு மாம் அதர்சனாத்து மர்மகதாம் கரோத்துவா. அழகா சொல்றார். ஆஸ்லிஷ்யவா, நீ என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கோ கண்ணா, நீ எப்படி வேணா என்னை வை, உன் மேலே எனக்கு பிரியம் குறையவே குறையாது, நீ எப்படி வேணா என்னை வச்சுக்கோங்க. ஆஸ்லிஷ்யவா, என்னை நீ ஆலிங்கனம் பண்ணி வச்சுக்கோ. பாதரதாம் பினஷ்டு, பினஷ்டு மாம், என்னை காலில் போட்டு மிதி, மண்ணு மிதிக்கிற மாதிரி, கோரா கும்பார் மண்ணு துவைச்சா மாதிரி துவைச்சுடு. பாதரதாம் பினஷ்டு மாம் அதர்சனாத்து மர்மகதாம் கரோத்துவா, நீ எனக்கு தரிசனமே கொடுக்காம மர்மகதாம், என்னுடைய நெஞ்ச பொளந்து கட்டு, நீ மர்மகதாம் கரோத்துவா, என் மர்மத்தை, என்னுடைய ஹிருதயத்தை நீ அப்படி பிளந்தாலும், உன்னுடைய அதர்சனாத்து, நீ எனக்கு தரிசனம் கொடுக்காம ஒளிஞ்சாலும், ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினஷ்டு மாம் அதர்சனாத்து மர்மகதாம் கரோத்துவா. யதா ததாவா விததாது லம்படஹ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரஹ. யதா ததாவா விததாது லம்படோ, நீ எப்படி வேணா வச்சுக்கோ. லம்படோங்கிற, லம்படோனா போக்கிரி பேலேன்னு, இப்படியே ஏமாத்துறதே உனக்கு வேலை. ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி டேக்கா கொடுக்கறதுனே நீ வச்சிருக்க. எவ்வளவு பேரை நீ மயக்கி வச்சிருக்க. மயக்கிட்டு உன் சரணத்தில் போட்டுட்டு அப்புறம் அவளை அழவிட்டு வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது. கோபிகைகளை கூப்பிட்டு நீ அவள் பின்னாடி போய் அவளை அவளிடத்துல வஸ்திராபரம் பண்ணின, அவளோட நீ ராசக்கிரீடை பண்ணின, அவள்லாம் மயங்கி உன்னிடத்துல மனசை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா நைஸா 11 வயசுல கிளம்பி ஓடி போயிட்ட. அப்புறமா விரகத்திலேயே நான் நினைச்சுக்கோ கூடி, அது தாண்டி சமத்து, நீங்களாம் ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு அவள்கிட்ட டயலாக் பேசி உத்தவனை அனுப்பிட்டு அவளை 90 வருஷம் 100 வருஷம் அழதான் விட்ட. நீ கிருஷ்ண பக்தால் எல்லாரையும் அழவிடுற. அதனால யதா ததா வா விததாது லம்பட்டோ மத் பிராணன். ஆனால் நீ அப்படி பண்ணினதுனால நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைக்காத. மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரா, என்னுடைய பிராணநாதன் நீதான், என்னுடைய உயிர் நீதான் அப்படின்னு 8 ஸ்லோகம். எதுக்காக இதை எடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல பெரியவா சொல்றாரு, இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றார் அப்படின்னா, சிக்ஷாமிருதம் பிபன்னி கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகோ பவ பிரேமவாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே அப்படின்னு சொல்றதுனால அந்த பிரேமவாத்சல்ய நிலையம் என்று சொல்றார். யம் லப்த்வா பூர்ணகாமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா பிரேமவாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே. அப்போ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரை சரணமடைகிறேன். அப்பேற்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரை சரணமடைகிறேன். அப்பேற்பட்ட இந்த கிரந்தத்தை அருளி செய்த ஸ்ரீ பிரேமி அண்ணாவை சரணடைகிறேன். அவளே நமக்கு கதி. பிரேம வாத்சல்ய நிலையம், அவர்கள் பிரேமையும் வாத்சல்யம் குடிகொண்ட ஒரு நிலையம் அவர்கள்தான். சத்குரும் சரணம் பஜே. இப்போ அந்த பகவானை பற்றி நம்ம அப்படி ஒரு ஆசையாக ஒரு பிரியமாக இருக்கும். கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகோ சிக்ஷாமிருதம் பிபன்னு அப்படின்னு பகவானை இப்போ அழணும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. இப்போ ஒருத்தர் கதையில் உட்காந்துட்டு கிருஷ்ணனுடைய கிருப்பையை நினச்சி நம்ம கண்ணீர் விடணும், நம்மளை நன்னா வச்சிருக்கானேன்னு கண்ணீர் விடணும். ஒருத்தர் ராமாயணத்தில் உட்காந்துட்டு அழுதுண்டே இருந்தார். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் இப்படி கண்ணை தொடச்சுட்டே இருந்தார். இப்போ திரும்பி பார்க்குறார், இவரும் ராமர் பாவம் இப்போ காட்டுக்கு போயிட்டு இருக்கார்,
ராமருடைய ஒரு ஒரு உயர்ந்த கஷ்டங்களை நினச்சி அவருடைய தியாகத்தை நினச்சி இவர் கண்ணீர் விடுறார் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாமா கிட்ட கேட்டார், என்ன சுவாமி ராமருடைய சரித்திரம் எப்படி உருக்கிறது பார்த்தேளா, உங்களுக்கு கண்ணில் தண்ணீர் வந்துடுத்து பாருங்கோ, எனக்கும் நான் எப்படி பாருங்கோ அழுதுன்னு இருக்கோம் அப்படின்னு. அந்த பக்கத்தில் இருந்த மாமா சொன்னார், ஆமாம் ராமருக்கும் சித்தி சரியில்லை, அதுபோல் எனக்கும் ஒரு சித்தி இருக்கா, அவளை நினச்சி நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ட்டார். அது போலயே அழறது, அதுவா பக்தி, அதுவா பக்தி இல்லையா? ராமர் அங்கே காட்டுக்கு போயின்னு இருக்கார், ராமருடைய தியாகம் பண்ணுறாரே, தியாகமூர்த்தியாக இருக்காரே, பிரபுவனுடைய கிருபை என்ன, கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ராமருடைய தியாகத்தை நினச்சி அழக. ராமரையும் இவரையும் சதுரசமாக எப்படி பார்க்குறானா, அவருக்கும் ஒரு சித்தி இருக்கா, அவளும் சாதம் போடாமல் அடித்து விரட்டிட்டா, எங்கள் சித்தி என்னை அடித்தா சின்ன வயசில், அவளை நினச்சி அழறேன் அப்படின்னா. இதுபோல் பகவானுடைய கிருபையை நினச்சி அழணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி அழுதா அவளை எப்படி பக்தின்னு சொல்ல முடியும். அதனால் எம் லப்த்வா பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா சித்தோ அமிர்தோ பவேத் திருப்தஸ்ஸா பராபக்தி ருச்சதே. யாரோ ஃபோனை மியூட் பண்ணாமல் பேசிகிட்டே இருந்தா. அடுத்தது சொல்கிறார் பராபக்தி அப்படிங்கிறத சொல்கிறார். பராபக்தினா உயர்ந்த பக்தி, அதனுடைய லட்சணங்களை சொல்ல போகிறார். எம் லப்த்வா பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா சித்தோ அமிர்தோ பவேத் திருப்தகா சா பராபக்தி ருச்சியதே என்று சொல்கிறார். நான் இன்னைக்கு 3 மணிக்கே ஆரம்பிச்சுட்டேன். நிறையா பேர் 4 மணிக்கு தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் 3 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் மெசேஜ் போட்டேன், கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கி மணி இப்போ 4:30 ஆகுது, 4:30 இன்றைக்கி நிறுத்திண்டு நாளைக்கு 3 மணிக்கு உபன்யாசம். நாளைக்கு இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா.